சரி, அதுல அதை நம்ம மனசுல வைத்துக்கொண்டு அதில் முக்கியமான தீர்த்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பான தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், பாவ விநாச தீர்த்தம், பாவத்தை நீக்கக்கூடியது. அடுத்து தீப தீர்த்தம், குடார்ஜுன தீர்த்தம். குடார்ஜுனா உங்களுக்கு தெரியும் நினைக்க, திருப்புடை மருந்து இல்லையா, அந்த பக்கம் வரும். புஷ்பவன தீர்த்தம், துர்கா தீர்த்தம், பைரவ தீர்த்தம், சோம தீர்த்தம், வியாச தீர்த்தம், ரோமேச தீர்த்தம், துர்வாச தீர்த்தம், இதெல்லாம் முனிவர்களோட பேரை வச்சு வர்றது. ஜோதிர்வன தீர்த்தம், சாயா தீர்த்தம், மந்திர தீர்த்தம். இப்பதானே சொன்ன தீர்த்தத்துல மந்திரத்தன்மை இருக்கும். அப்புறம் அக்னி தீர்த்தம். அக்னி என்ன செய்யும், அதுல எதை போட்டாலும் சுத்தமாக்கிடும், அக்னி தீர்த்தம். அப்புறம் புஷ்ப தீர்த்தம், ராம தீர்த்தம், விஷ்ணுவன தீர்த்தம், கலச தீர்த்தம், ஸ்ரீபுர தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம், சோமாரண்ய தீர்த்தம், சங்கம தீர்த்தம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் சிந்து பூந்துரை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலின்னு ஒண்ணு சிந்து பூந்துரை சொல்லுவோம். அங்கேயும் ஒரு தீர்த்த கட்டை இருக்கு. சரி, அப்புறம் கோடீஸ்வர தீர்த்தம், காசியப தீர்த்தம், இப்படி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்த்தங்கள். இந்த 264 தீர்த்தங்களில் இதெல்லாம் முக்கியம். இது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தங்களை எப்படி பிரிப்பாங்கன்னா, மானிட தீர்த்தம், தேவ ரிஷிகள் தீர்த்தம், அப்புறம் சப்த கன்னிகள் தீர்த்தம், இப்படி வரிசையா அதையும் பிரிப்பாங்க. ஆனா மானிட கட்டத்துல மட்டும்தான் நமக்கு நீராட வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்குள்ள குளத்துல எல்லாம் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது. நாங்க ஒரு முறை சீர்காழிக்கு போயிருக்கும்போது பார்த்தோம், ஒரு அம்மா அது பாட்டுக்கு இறங்கி பாத்திரத்தை உட்காந்து கழுவிட்டு இருந்துச்சு. எப்பேற்பட்ட தீர்த்தம்! இந்த தீர்த்தக்கரையில தான் அவருக்கு ஞானப்பால் கிடைச்சது. ஞானசுந்தர பெருமான் சுவாமி சொல்ல அம்பாள் கொடுக்க பாலை குடிக்கலையா அந்த குழந்தை. அது ஞான குழந்தையெல்லாம் நாவால் மறித்து அப்படிம்பார் கற்பனை களஞ்சியம் சிவபிராச சுவாமிகள். அந்த ஞான பாலை நாவால மறிச்சு நாக்கில் வச்சு நமக்கு இத்தனை தேவாரத்தையும் தெரிஞ்சது. அப்பேற்பட்ட தீர்த்தத்தில் ஐயோ அப்படிலாம் நடக்குதேன்னு பார்த்துக்கோனா இப்பெல்லாம் நல்ல உள்ள இறங்க விடாம எல்லா பாதுகாப்பும் பண்ணணும். இது மக்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கோயில் நிர்வாகமோ அல்லது அடியார்களோ இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அசுத்தம் பண்ணக்கூடாது, தீர்த்தம் கருத்தினர். சரி, அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தம் வேற என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, குபேரனுக்கு குபேர பிராப்தி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அது தாமிரபரணியால கிடைக்குது. குபேரனுக்கு அங்க தாமிரபரணி கரையில ஹரிகேசா நல்லூர்ல எல்லாம் கோயில்லாம் சிறப்பு அவருக்கு குபேரனுக்கு. வருணனுக்கு வருண பதவி, பிரம்மனுக்கு சிருஷ்டி சாமர்த்தியம், அப்புறம் ருத்ரனுக்கு சர்வஜ்ஞம் அப்படிங்கிற தன்மை, அப்புறம் வருணனுக்கு அந்த நீருக்குள்ள தன்மைகள்லாம் கிடைக்கிறது. சோமனுக்கு சயரோக நாசம், அவனுக்கு நோய் நீங்கிறதுக்கு. இது எல்லாமே தாமிரபரணி தீர்த்தத்தால கிடைச்சிருக்கு. பகன் அப்படிங்கிறவன் சூரியன்ல ஒருத்தன். இந்த தட்ச யாத்திரை யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அதுல யார் யாருக்கு என்ன தண்டனைன்னு நம்ம திருவாசகத்துல படிப்போம் இல்லையா? விளைந்தது வில்லு அதில் பண்ண. அப்ப 12 மாசத்துக்கு 12 அதிதெய்வம். பகன்னு ஒருத்தன், பூஷன் ஒருத்தன். பக நேத்திர பிதே, பூஷ தந்த பிதேன்னு மந்திரம். தந்தம்னா பல்லு. ஆத்மநாவல நூல் படிச்சா அது புரியும். தந்த சுத்தி பாரு, பல் விளக்குறது. நம்ம யானைக்கு தானே தந்தம் இருக்கும், நமக்கு எது நம்ம யோசிக்க கூடாது. தந்தம்ங்கிறது பல்லு. அந்த பகனுக்கு பார்வை கிடைச்சுதான். இழந்த கண்களுடைய பார்வை எங்க கிடைச்சிருக்கு? தாமிரபரணியில் தான் அந்த சூரியனுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? அப்புறம் விஸ்வ தேவர்களுக்கு தான் சாபம் விலகிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்றும் சரி இன்றும் சரி பாவம் செய்யறவங்க இருக்காங்களா இல்லையா? தினம் டிவியை போட்டாலும் பேப்பரை எடுத்தாலும் கையில நல்ல செய்தி படுதோ இல்லையோ, நல்ல செய்தி தான் நிறைய. பஞ்சமா பாதகங்களை எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இன்னை வரைக்கும் செய்யறவங்க இருக்காங்க. அப்ப திருடுறதெல்லாம் பாவம் தானே. ஒருத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பொருள் ஈட்டி இருப்பாங்க. அவங்க பொருளை அவங்க எப்ப கண்ணசுருவாங்கன்னு பார்த்து, அல்லது வீட்டை எப்ப கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்து அதை திருடுறது. அந்த மாதிரி மகா பாவங்கள் செய்தவங்க, நீதி தவறி நடக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு தீர்த்தமே கொடுக்கும். தீர்த்தமே என்ன செய்தா? தீர்ப்பு கொடுக்கும்.
அப்படிங்கிறது. அப்ப இருளுக்கு சூரியன் போல, தாமரை மலர்களுக்கு பனி போல, இல்லையா? இந்த மகா தீர்த்தம் ஆபத்துக்கு ஆபத்தாகவும் இருக்கு. அதாவது நமக்கு நல்லது செய்யக்கூடிய அதே தீர்த்தம் அல்லது செய்யறவங்களுக்கு என்ன செய்யுது? தண்டனையையும் கொடுக்குது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி கரையில் அந்த 2 தீரங்கள் இல்லையா? அதுல வந்து கண்டிப்பா நம்ம ஆத்மார்த்தமா நம்பணும். இதெல்லாம் இந்த தண்ணியில இறங்கினா எல்லாம் சரியாயிருமான்னு நினைச்சு அதை நிந்திச்சவனுக்கு நோய் வந்துச்சு. அதை வந்து இது ரொம்ப உயர்ந்தது தீர்த்தம் ஆடுறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதில் தீர்த்தம் ஆடுறவனுக்கு குஷ்ட நோய் நீங்கிச்சு. இப்போ நமக்கு முதல்ல என்ன வேணும்? தலத்தையும் நம்பணும், தீர்த்தத்தையும் நம்பணும், மூர்த்தியவும் நம்பணும். சரிதானே? அப்படி நம்பி தீர்த்தம் ஆடினால் கண்டிப்பாக பாவங்கள்லாம் அறுபடும். சரிதானே? சரி, அதையும் நமக்கு அழகாக இதுல எடுத்து சொல்லியிருக்காரு. சரி, இதுல ஒரு சின்ன கதை. கிருத யுகத்துல பாண்டிய தேசத்துல சிங்சுபா அப்படிங்கிற ஆரண்யனா காடு, அதுல கண்டகன் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு வேடன் இருக்கான். அவனுக்கு மாமிசத்தையும் விலங்குகளையும் பின்ன வேடனுக்கு என்ன செய்யணும்? வேட்டையாடணும், அதை தான் சாப்பிடணும். அப்படியே குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் வில்லு, அம்பு, வலை இதெல்லாம் எடுத்துட்டு போய் ரொம்ப ஒரு வேட்டையாடணுங்க விருப்பத்தோட காட்டுக்கு போறான். 4 பக்கத்துலேயும் கயிறை கட்டி எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணனா வலையில விழும். இப்ப நம்மளும் விழுதோம் வலையில, தெரியுமா? என்ன வலையில விழுதோம்? என்ன வலை? ஒரு கரவலி கொடுங்க. எல்லா கையிலையும் ஒட்டி பிறந்த ரெட்டிப்புள்ள மாதிரி கையில, எல்லா கையில என்ன இருக்கு? செல்போன். அது இல்லாம இப்ப யாரும் என்ன செய்யுது? பிறந்த குழந்தை அதுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து அடுத்தால உட்கார்ந்து சாப்பிடுற பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை, எல்லாரையும் சரி கட்டுறத ஆரம்பிச்சு இந்த கூலிக்கு வேலைக்கு ஆட்களை கூட்டு வந்தா அவங்களும் செல்போனை தூக்கி ஓரமா போய் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அதைத்தான் பார்க்காங்க, வேலையை பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாயை இல்லையா? அப்படியே அறிவை மயக்கிறது தானே மாயையோட வேலை. சீதான்னா தெளிவா சொல்லு. ஒரு பக்கம் ஆணவம் அறிவை மறைக்கி, ஒரு பக்கம் மாயை என்ன செய்யுது? மயக்கு. அப்ப நம்மளும் இப்ப என்ன செய்யறோம்னா அந்த உலகத்துல மாயைங்கிற வலையில விழுந்துடும். என்னெல்லாம், அதாவது திணைத்தனை பொழுதும் எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனுங்கிறது அப்பர் சுவாமியோட வாக்கு. திணைகிற தானியமும் எள்ளுகிற தானியமும் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு கூட இறைவனை மறக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்றைய காலகட்டத்துல தினை அளவு எள்ளளவு நினைக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? சிலர் தான் அதுல தப்பி சுவாமியை சிக்கன்னு பிடிச்சிருக்காங்களே தவிர நிறைய பேர் அந்த மாயையில சிக்கியிருக்காங்க. அது போல அவன் பாட்டுக்கு வலையெல்லாம் விரிச்சு வச்சுட்டு அவன் ஒழிச்சுக்கிட்டான். அந்த கொலை செய்யற எண்ணம் தானே அவன்கிட்ட இருக்கு. அவன் வந்து ஒரு மகா பாவி. அவன் மறந்துக்கிட்டு என்ன நடக்கு அப்படின்னு பார்க்குறான். அந்த பறவைகளை எல்லாம் மயக்கக்கூடிய ஓசைகள், இந்த குழலை வச்சு ஊதுறது, அவனோட குரல்ல பண்றது, என்ன செஞ்சா பறவைகள் வரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இதை பண்ணிட்டு இருக்கும்போது அழகா என்ன செஞ்சது? 2 ஆண் புறாக்களும் 2 பெண் புறாக்களும் வந்து அதை கேட்டுட்டே வந்து எதில் வந்து விழுந்துட்டு இந்த வலையில வந்து விழுந்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். அதை சுத்தி கெட்டி தன்னோட பையனை கூப்பிட்டு அவன் கையில கொடுத்துட்டான். கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரிட்டு அடுத்த வேட்டையை பண்ணலான்னு இருக்கு. அந்த பையன் வேட்டை சிறுவன் என்ன செஞ்சான்? மரத்தோட கிளையில அந்த கூடையை வச்சுட்டான். சரியா? ஒரு கிளையில கொண்டு அந்த கூடையை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அந்த பையனும் சுத்தி என்ன நடக்குன்னு பார்த்து விளையாட போயிட்டான். இப்ப அந்த காட்டுல ஒரு கழுகு இருக்கு. கழுகுக்கு பொதுவா என்ன குணம் இருக்கும்? கர்வம் இல்லையா? நம்ம தான் பெரிய பட்சிராஜன் இல்லையா அப்படிங்கிற கர்வம் இருக்கும். அதனால அது என்ன செஞ்சுதான் அப்படி பறந்து வந்து இந்த பையன் கெட்டி வச்சிருக்கான ஒரு பெட்டி மாதிரி இதை கெட்டி வச்சிருக்கான். இதுல என்னதோ இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை பழிச்சுன்னு கையில அதை தூக்கிடுச்சு. இவன் கெட்டி வச்ச பெட்டி மாதிரி இருக்கு. இந்த 2 ஆண் பறவை 2 பெண் பறவை இருக்கு இல்லையா? அதை அப்படியே தூக்கிட்டு அது மேல பறக்க அதிவிரைவா மேல மேல ரொம்ப பறந்து ரொம்ப உயரத்துல தானே பறக்கும் மற்ற பறவைகளை விட. அதனால அது ரொம்ப மேல போயிட்டு இது கண்ணுக்கே புலப்படாத உயரத்துல இது பறந்துகிட்டு இருக்கு. பறவை பருந்து இப்போ பயங்கரமா ஒரு சுழி காத்தடிக்கும். இப்போ ஏற்கனவே நமக்கு என்ன மாசம்தான்? ஆடி மாசம் தான், காத்தடிக்கிற மாசம் தான்.
நல்ல ஒரு சூறாவளி மாதிரி காத்தெல்லாம் அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுழி காற்று அடிக்கும், கொடுங்காற்று. அது அடிக்கும் போது மரங்கள்லாம் என்ன செஞ்சிடும், மடமட மடமடம் முறிஞ்சு விழுந்துரும். பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி விழுதான் காட்டுல. எங்க பார்த்தாலும் புழுதி, அப்புறம் சாரல் வேற கூறுது. இதனால இந்த மரங்கள் விழுந்தும், கல்லெல்லாம் மேல விழுந்தும், சின்ன சின்ன குஞ்செல்லாம் அந்த பறவைகளை கூட்டுல இருந்த பறவைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய இறந்து போயிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. சரி, இந்த கழுகும் காத்துல சிக்கி தலை சுத்தி, ஆனா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினால தாமிரவர்ணி தீர்த்தத்துல வந்து விழுந்துட்டான். எந்த தீர்த்தத்துல? தாமிரவர்ணி தீர்த்தத்துல வந்து விழுந்துருச்சான். அப்படி விழுந்த உடனே இப்ப காத்து நின்றுட்டு, இதுக்காக தானே காத்தை அடிச்சிருக்கு, இதை விழ வைக்கிறதுக்கு தானே. இப்ப காத்து நின்றுட்டு, அப்ப ஒரு நல்ல ஒரு சமத்தா இருக்கக்கூடிய ஒரு அந்தன சிறுவன், அவன் இந்த பெட்டி ஏதோ இந்த கழுகு போடுறதையும் அந்த பெட்டி தண்ணிக்குள்ள மூழ்கிறதையும் பார்த்துட்டான். அதை அப்படியே தூக்கி என்ன செஞ்சான், சுவாமி தான் ஏதோ நமக்கு உணர்த்துறாருன்னு நினைச்சு அதை எடுத்து வெளியே தூக்கி வச்சு கயறால கெட்டி வச்சுக்கலாம், மூச்சு பேச்சு வேணும்ல. அதனால அதை திறந்து பார்த்தா நல்ல வேளை அது வரைக்கும் இந்த 4 பறவை எப்படி இருந்திருக்கு. இப்ப இவன் பிடிக்கலைன்னா இந்த பறவைனால அதுலதான் இருந்திருக்கும். இந்த காத்துல விழுந்த மரங்கள் என்ன செஞ்சிருக்கும், உயிர் போயிருக்கும். அப்ப கெட்டதுலயும் நல்லது, இந்த பறவைகள் செஞ்ச புண்ணியத்தினால இதுகள் வந்து அப்படி அவன் கையில சிக்கி, அவன் பையன் கையில சிக்கி, பருந்து கையில சிக்கி, அதுக்கப்புறம் நேர அந்த கழுகு வந்து எங்க குதிச்சுட்டு தாமிரபரணி. அதனால இந்த பறவைகளோட எதுல விழுந்துட்டு, அந்த பறவைகளை கட்டி வச்சிருந்த பெட்டியும் எதுல விழுந்துட்டு, தீர்த்தத்துல விழுந்து. இந்த பறவை தானே நம்ம நினைக்க முடியாது. சைவ சித்தாந்தம் வந்து ஒரு ஆன்மா வந்து 84 லட்சம் பிறவி எடுத்து போதுமா? 84 லட்சம் எவ்வளவு பிறவி எடுத்துருக்கோம் தெரியுமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வழி இருக்கு. ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரறிவு ஜீவராசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது ஒரறிவு ஜீவராசி? புல்லு பூண்டு மரங்கள் செடி கொடிகள், இந்த தாவர வர்க்கம் பூராவும். ஏன் தாவரம்னு பேர்னா வடமொழி பேர் ஸ்தாவரம். அதால எங்கேயும் நகர முடியாது, ஸ்திரமா ஒரு இடத்துல நிற்கும். அப்படிதானே? என்ன காத்தடிச்சாலும், என்ன மழை பெஞ்சாலும், என்ன வெயில் அடிச்சாலும், என்ன குளிர் அடிச்சாலும் என்ன செய்யணும், அந்த 4 சீதோஷ்ண நிலைக்கு அது வாட்டுக்கு அந்த இடத்துல தான் இருக்கணும். அது காத்துல முறியலாம், வெயில காஞ்சு போகலாம் இல்லையா, மழை தண்ணி நின்று அழுகி போகலாம், அளவுக்கு அதிகமான குளிரான பாதிக்கும். ஆனால் ஏன்னா அது எல்லாமே உயிருள்ள ஜீவராசிகள். ஒரு காலத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியாது. மரம் ஓனமா முருங்கை மரத்தில் காய் இருக்கா பறிக்கணும், வாழை மரத்தில் இலை இருக்கா பறிக்கணும், மாமரத்தில் பழம் இருக்கா இவ்வளவுதான். ஆனால் அது எல்லாமே உயிருள்ள ஜீவராசிகள். அப்போ 84 லட்சம் பிறவியில இப்போ அடுத்த 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவுங்கிறது வரைக்கும் விலங்குகள்லாம் வந்துடும். நம்ம அதெல்லாம் கடந்துட்டோம்ல. எப்படி? அப்போ நீங்கள் ஒன்னொன்றுக்கு எத்தனை லட்சம்னு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை போட்டு பார்த்தோம்னா, ஏன்னா பறவையில் எத்தனை பறவையோ இருக்குது, விலங்குல எத்தனை பறவை, ஊர்வனை நடப்பனை பரப்பனை. நமக்கு முந்தின ஜீவராசி வரைக்கும் 5 அறிவு வரைக்கும் இப்படி குறுக்க தான் வளரும். பார்த்துருக்கீங்களா? எல்லா ஜீவராசியும் எப்படி இப்போ குறுக்க வளரும். கைன்னு தனியாக இருக்காது, எல்லாம் கால் தான். 4 காலில் 2 காலை கொஞ்சம் கை மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்மள சுவாமி என்ன செஞ்சிருக்காரு, இப்படி வளரணும், மேலே ஒசத்துற ஆன்மா நமக்கு மேலே மேலே நல்லா வரணுங்கிறதுக்காக 6 அறிவு கொடுத்துட்டாரு இல்லையா? பகுத்து அறியக்கூடிய அறிவு கொடுத்தனால நம்மளை எப்படி மேலே பார்க்க எழுப்பி வர்ற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கொடு. பழைய ஜென்ம வாசனை நம்மகிட்ட இருக்கும். உணர்ந்திருக்கீங்களா? வீட்டில் சின்ன பிள்ளையில நம்ம சேட்டை, இப்போ உள்ள பிள்ளைலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பழைய காலத்தில் மரம் மாதிரி நிற்காதுன்னு வீட்டில் திட்டுவாங்க தெரியுமா? நம்ம என்ன மரமா, ஏன் மரம் மாதிரி நின்னோம்? பழைய ஜென்ம வாசனை. மீதி ஒரு வேப்ப மரம்னா எவ்வளோ காலம் இருக்குது, ஒரு முருங்கை மரம் எவ்வளோ காலம் இருக்குது, ஒரு மாமரம் எவ்வளோ இப்படி இருந்திருப்போம்ல நம்மளும். அதை விட்டுட்டு தானே அடுத்தால வந்திருக்கோம். குரங்கு புத்திய காட்டாதேம்பாங்க. குரங்கா தானே இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். அப்போ அந்த பழைய ஜென்ம வாசனைகள் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் சுவாமி வந்து என்ன செய்வார், அப்பப்போ நமக்கு எதை எதை மறக்க வைக்கணுமோ, எதை எதை மறைக்கணுமோ அதையெல்லாம் செஞ்சு அழகாக நமக்கு மறக்க வைத்து கொண்டே இருக்கிறார். சரி, ஆக இது பூர்வ புண்ணியத்தினால். இப்போ நம்ம அந்த கூற்றுப்படி பார்த்தா, இப்போ நம்ம ஒரு தைரியம் உங்களுக்கு சொல்லணும்ல, 70 லட்சத்துக்கு மேலே நம்ம கழிச்சிட்டோம். 5 அறிவு வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 14 லட்சம்
லட்சம் பிறவி. அது குறைக்கணும்னா எந்த நேரமும் பஞ்சாட்சரம் மனசுல ஓடணும். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் தீன்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மறவாம, ஆமா மறக்காம இருக்கணும். என்ன செஞ்சாலும் மனசுல என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும்? நாம ஓடிக்கிட்டே இருக்கணும். வள்ளிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். சுந்தரமுத்துசாமி சொல்றாரு இல்லையா, கீழே விழுந்தா ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடாது, பெருமானே சிவசிவா இல்லையா, இப்படியே அவருடைய நாமத்தை சொல்ல 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 நன்மை. திருநெல்வேலி தலத்துக்கு மூவர் முதலிகள் வந்திருக்காங்க. ஆனா நமக்கு பெரிய புராணத்தின் வாயில அது தெரியுது. ஞான சம்பந்த பெருமானோட மருந்தவை மந்திரங்கிற பதிகம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. முதற்பாட்டை என்ன சொல்லுது? அவர் நாமம் வந்து மருந்தா இருக்கு, மந்திரமா இருக்கு, மறுமைக்கு நன்னறி செய்யக்கூடியதாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கார். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலின்னு அதில் அழகா சொல்லியிருப்பார். எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் புகழக்கூடிய திருநெல்வேலின்னு சொல்லியிருப்பார். சரி, அதனால அந்த நாமத்தை மனசால கணிக்கணும், நாவால அவரோட புகழை பாடணும், பேசணும். வேற என்ன பேசினாலும் ஒரு வார்த்தைக்கு ஒரு பெருகு. அதனாலதான் மௌன விரதம் ஒன்று வைப்பாங்க தெரியுமா? இப்பெல்லாம் மௌன விரதம் இருக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மௌன விரதத்துல மனசு சேர்ந்து ஒடுங்கணும். இவங்க மௌன விரதம் ஊனை கூப்பிட்டு எழுதி காமிச்சு சைக்கிளை காட்டி, அப்ப அது விரதமா? அவங்க மனசு ஒடுங்கவே இல்லையே. அப்ப அந்த விரதம் இருந்து பிரயோஜனமே இல்லையே. இப்போ மனசும் ஒடுங்கணும். அந்த ஐம்புலன்களை ஒடுக்கிறது தான் உண்ணாத நோன்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லா புலன்களையும் புலனைந்து பொறிகலங்கி நெறிமையங்கி ஐமேலும் இல்லையா, அது அவ்வளோ பொறிகலங்கி நெறிமைக்கு நம்மளை படுத்துது. புலன்கள் நமக்கு அடிமையா இருக்கிறது போக நாம தான் புலனுக்கு அடிமையா இருக்கும். 8ஆம் சூத்திரத்துல சிவஞான போதத்துல ஐம்புல வேடர்னே சொல்றாரு. 5 பேர் உட்காந்து நம்மகிட்ட இருக்க ஞானத்தை பூரா வேட்டையாடும். 5 புலன்கள். அப்ப நம்மகிட்ட என்ன ஞானம் இருக்கு? இருக்கிற கஷ்டப்பட்டு சேர்த்த ஞானத்தையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? சரி, இப்ப எடுத்து திருமுறை படிக்கலாம்னு நினைக்கல. இல்ல, இன்னைக்கு டிவியில புதுசா ஒரு சீரியல் முடிஞ்சுது, சரிதானே? அப்ப இப்படிதான் போயிருது. அந்த நேரம் ஒரு போன் வரும், அந்த வகுப்புக்கு போக முடியாம போயிடும் இல்லையா? இது எல்லாமே என்னதுதான்? மாயை. அப்போ எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும் இல்லையா? இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனை தொழிந்தேங்க. நமக்கு ஒரு கேள்வி வரும், இல்லை நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுதான், அதுக்காக சுற்றமே வேண்டாமா, எல்லாத்தையும் விட்டுறலாமா அப்படின்னா, விட்டுறலாமா விட்டுறக்கூடாதா, வேணுமா வேண்டாமா சொல்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேணுமா வேண்டாமா? சுற்றமே வேணும்னு சொல்லக்கூடாது. இருக்கலாம், தாமரை இலை தண்ணீர் போல இருக்கும், சரிதானே? ஏன்னா அவங்களுக்கும் மாயையான உணவு, நமக்கும் மாயையான உணவு. அவங்க வேணையை அனுபவிக்க அவங்க வந்திருக்காங்க, நம்ம வேணையை அனுபவிக்கணும். அவரவர் வேணா முடிஞ்சவொடனே என்ன செய்ய வேண்டியதான்? போக வேண்டியது. இதுல இதை நம்பி சுவாமியை கைவிடக்கூடாதுல்ல. அதனாலதான் சொல்றாங்க, ஆசாமியை நம்பி சாமியை நம்ம விட்டுறக்கூடாது. அதனால எப்போதும் அழுவோடு இருக்கணும். ஆனா எப்போதும் நமக்கு ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினரா சாமி இருக்காரு. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, முடிஞ்சது. எல்லாமே அவர் தான் நமக்கு. அப்படி நினைச்சு வாழ்ந்தோம்னா உறவும் இல்லை, பகலும் இல்லை. அதே சமயம் என்னன்னு கேட்டுட்டு ஆன்மா கடத்தைறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அழகா நம்ம செய்யணும், சரியா? சரி, அப்ப அந்த பூர்வ ஜென்மங்கள்ல புண்ணியம் செஞ்சதுனாலதான் அந்த பருந்து உள்ள விழுது. அது உள்ள விழுந்ததுனால அதையே அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கணும். அது அந்த மரத்திலே இருந்தா மரம் கீழே விழுந்திருக்கும், அந்த புறாலாம் இறந்து போயிருக்கும். அப்ப அந்த புறாக்கள் வந்து பத்திரமாவும் இருந்திருக்கு. அது இந்த பருந்தால தீர்த்தத்துக்குள்ள போனதுனால பாவம்லாம் என்ன செஞ்சிட்டு, தாமிரவர்ணி தான் பெரிய மகா தீர்த்தம், மங்கள தீர்த்தம் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த 4 பறவைகளும் பாவத்தை எல்லாம் தொலைச்சு சுத்தமா ஆயிடுச்சு இல்லையா? அதனால கழுகும் வந்து நதியை தாண்டி கரைக்கு வந்து உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கு அந்த உடம்புல. ஏன்னா இவ்வளவு நேரம் அதுக்கு மயக்க மாதிரி வந்துட்டுல, தானே தன்னோட உடம்ப மெதுவா கோதி கோதி கொடுத்துக்கிட்டு அதுவும் அந்த மரத்தோட கிளைக்கு வந்துதான்.
எல்லா ஏகப்பட்ட புறாக்கள் பூரா அங்கே கூடிடுச்சான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம். இப்போ கழுகுக்கே கொஞ்சம் அச்சமா இருக்கான். இவ்வளவு புறா கூட்டம் வந்துட்டு இது எப்படி நம்ம இது சமாளிக்கிறதுன்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த பருந்தை பார்த்து புறா கூட்டம் பூரா வந்து அதுல ஒரு நட்போட இது எல்லாம் எதனால நடந்திருக்கு? தீர்த்தம் வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்கு? பகைமை உணர்வு இல்லை. நீ பெரியவன் நான் பெரியவங்க, பகைமை உணர்வு இல்லை. செஞ்ச பாவமெல்லாம் போயிடுச்சு தீர்த்தத்தில் பட்டதுனால. இன்னொன்று, பாவம் செஞ்சவங்களுக்குலாம் என்ன ஆயிட்டு? ஆபத்துக்கு ஆபத்துன்னு அப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அவங்களுக்கு அப்புறம் தண்டனை கிடச்சி அவங்க அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த காற்று அடித்ததில் அந்த பறவைகள்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ அந்த வேடன்ட்ட சிக்கினது கெட்டதுன்னு நமக்கு முதல்ல கதையை கேட்கல இருக்கும். ஆனால் முடிவை பார்க்கும்போது சாமி எதை செஞ்சாலும் சித்தாந்தம் சொல்றது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இப்போ இதில் நம்மளோட கெட்டிக்காரத்தனத்தை முன்னாடி வைக்கும்போது எல்லாம் பிழையானவர். சாமியை முன்னிறுத்தணும். அடைக்கல 10 திருவாசகத்தில் உன் அடைக்கலம் கண்டாய், உன் அடைக்கலம் கண்டாய். நம்மளை டோட்டலாக சுவாமிகிட்ட ஒப்படைச்சு தானே. அப்புறம் சுவாமி அதை தான் சொல்லுவார், தன்னை சரணென்று தாழ் அடைந்தேன் அடியடைய பின்னை போல் ஒரு பெம்மான் செய்வன கேள்வின்களோ என்னை பிறப்பறுத்து என் வினையை கட்டறுத்து 7 நரகத்து கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருந்துமே. சுத்தமாகி ஆன்மாவை எங்க கூட்டிட்டு போனோம்? சிவலோகத்துக்கு. நமக்கு குறிக்கோள் இருக்குதா? ஆன்மாக்களுக்கு குறிக்கோள் இருக்கா? இருக்கா? எல்லா ஆன்மாக்களுக்கும் இருக்கா? பக்குவ ஆன்மாக்கு மட்டும்தான் இருக்கு. பக்குவ ஆன்மாக்களுக்கு இருக்கு. பக்குவ ஆன்மாக்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். சரிதானே? பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் போதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்க. நல்ல வேலை எனக்கு எப்போதுமே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் ஒரு உன்னதமான குறிக்கோளோட இவ்வளவு பெரிய குருவன் பண்றது அடியார்களை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இல்லையா? எதுவும் எப்படி எங்களை சுற்றி என்னவும் நடக்கட்டும், நாங்கள் இந்த சிந்தனையில எப்போதும் இல்லையா அவருடைய பொருள் சேர்ப்புகளை சிந்திப்பது நமக்கு நன்மை அப்படின்னு உணர்ந்து அதை நடத்துறாங்க. அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க. அவங்க நடத்தினாலும் நீங்கள் வரணுமே. நீங்கள் வந்தால் தானே அந்த நிகழ்ச்சியை சோபிக்கும். சரி, அது ஒன்று. சாமிக்கு குறிக்கோள் உண்டா? யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அது என்ன குறிக்கோள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எங்க வருது? கொடுஞ்சினத்தை அடங்க செற்று ஞானத்தை மேல் மிகுத்தல் கோளாக கொண்ட பெற்றின். கோளாகங்கிறது குறிக்கோளாகும். கொடுஞ்சினங்கிறது ஆணவம். ஆணவம் இருக்குந்தனே பிறவிக்கு தடை கிடையாது. அப்பதே சொன்ன மாதிரி ஆணவம் என்ன செய்யணும்? தேவையில்லாத எண்ணங்களை உள்ள வர வைக்கும். ஒரு எண்ணம் மனசுல வந்தா என்ன நடக்கும்? ஒரு பிறவி. ஒரு சொல் வாயிலிருந்து வெளியே வந்தா ஒரு பிறவி. தேவையற்ற செயல்கள் ஒன்னொன்றுக்கோ. அதனாலதான் 3ஐயும் ஒடுக்கணும். மனச சுவாமிக்கும், வாக்க அவரோட புகழ் பாட அல்லது பேச, உடம்பால இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றது, பூஜை பண்றது, தலையாட்டம் பண்றது. சரியா? அப்போ நமக்கு குறிக்கோள் இருக்கோ இல்லையோ நம்மளை கடத்தேத்தணுங்க குறிக்கோள் சாமிக்கு இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? எல்லா ஆன்மாக்களையும் பாருங்க. இந்த பறவைகளுக்கு என்ன ஞானம் இருக்குன்னு பாருங்க. அதுகளுக்கும் அவர் என்னெல்லாம் செய்யறாருன்னு பாருங்க. அதுகளுக்கு தெரியுமா கோயிலுக்கு வரணும்னு தெரியுமா? வழிபாடு இருக்கு. சில பறவைகள் பக்குவமான பறவைகள்லாம் கோயிலுக்கு. எந்த பறவை? ஒரு பறவை சொல்லலாமா? சரி. வேற கொக்கு, நாரை, திருநாரையூர். நாரை வழிபட்டதுனாலதான் நாரையூர். ஆனா ஐயா ஒரு அருமையான முயற்சி எடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தலத்தை பத்தி சிந்திக்கும் போது நம்மளை விட அறிவுல குறைஞ்ச ஜீவராசிகள்லாம் வழிபாடு நல்லா பண்ணியிருக்கு. அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா இருக்கிற ஒழுங்கா பண்ணிடணும் அப்படின்னு ஒரு உந்துதல் நமக்கு மனசுல வரும் இல்லையா? அது வந்து சரி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பறவைகள் தான். ஆனால் எல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்ததுனால அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த கழுகை பார்த்து பறவைகள்லாம் கேட்டுச்சான்,
இந்த ஒரு பறவைகள்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிறுவன் இருந்தான்னா அந்த சிறுவன் அவன் வந்து, நீ ரொம்ப யோகியமா கழுகு, நீ எதுக்காக அந்த பையன் தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்குறான், நீ காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கழுகு ஒரு கதை சொல்லிச்சான், எனக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை நடக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டுப்போ. காம்போஜ தேசத்தில் இந்த ரத வீதியில் இல்லையா, அதுல எல்லாம் எல்லாமே அழகா அலங்காரம். ரத வீதிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். அதுல குடியிருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஊருக்கு வெளியில இல்லாம ஊருக்கு உள்ள ரத வீதியில குடியிருந்தா எப்ப பார்த்தாலும் திருவிழாவில் சுவாமி எடுத்து தாரதெல்லாம் நம்ம அழகா பார்க்க முடியும். சரி, அப்படி எல்லாம் அலங்கரிச்சு வச்சுக்கப்பட்டிருக்கும். அதுல ரத்னாகரைங்கிற பிரசித்தி பெற்ற ஒரு ராஜதானி அந்த நகரத்துல எல்லாம் அழகா அலங்கரிக்கப்பட்டு வச்சிருந்தது. அதுல சூரிய வம்சத்துல ஒருத்தன் பிறந்திருந்தான், விக்ராந்த கேசரின்னு ஒரு ராஜா. அவன் அழகா சூரனா இருக்கான், தர்மம் காப்பவனா இருக்கான், சாந்தமா இருக்கான். யுத்தத்துல வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படிதானே அப்போ அவன் போர்ல நல்ல போர் செஞ்சு பகைவர்கள்லாம் இல்லாம இருந்து எல்லாரையும் அடக்கி வச்சிருந்தாங்க. நல்ல நாட்டு மக்கள் வாழ முடியும். யாகசீலனா இருக்கான், பெரியவங்களை எல்லாம் மதிக்கிறான். சுவாமிகிட்ட ஈஸ்வர பக்தியோட இருக்கும். அது பெரிய விஷயம் இல்லையா. இத்தனையும் இருந்துட்டு அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அவன் அழகா எல்லாருக்கும் எல்லா வெகுமதிகளும் கொடுத்து நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது யாகங்கள்ல ஆகுதி பெறதுல அக்னி முதலிய தேவதைகள்லாம் அவனோட ராஜ்யத்திலே வந்து குடியிருக்காங்கன்னா அவனோட தன்மையை பார்த்து. சரி, இப்படி இருக்கும்போது அவனுடைய மனைவிக்கு பேர் காளிகை. அவ இடி மாதிரி 2 பிள்ளைகளை பெற்றாளாம். அந்த 2 ராஜகுமாரங்களும் நல்ல நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அழகா வளர்ந்தாச்சு. விக்ராந்த கேசரி வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு, ஒருத்தன் பேர் ஜெயந்தன், ஒருத்தன் பேர் வைஜெயந்தன்கிற பேரும் வச்சு அவங்களுக்கு என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி, அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதையெல்லாம், அதாவது இந்த ராஜாவா இருக்கவனுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதையெல்லாம். இப்ப கேக்குதா? கேக்குதா உங்களுக்கு கடைசி வரைக்கும்? சரி சரி. அப்புறம் எல்லாம் செஞ்சு அப்புறம் அவங்க எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரோட தந்தை வந்து பிள்ளைகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் அவர் தவறிட்டார், சிவபாதம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இப்போ இவங்க 2 பேருக்கும் இது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா இருந்தது. இப்போ அடுத்தவங்களோட வாழ்க்கை துணை மேலே யாருக்கும் என்ன வரக்கூடாது, விருப்பம் வரக்கூடாது. இவன் 2 பேருக்கும் அது போல வர ஆரம்பிச்சுது. இது தவறு அப்படிங்கிறது யாரு சொன்னாலும் அவங்களுக்கு புரியலை. அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் அவங்க மனசுல வந்து அவங்க வந்து அதனால அவங்க நிறைய துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டே வர்றாங்க. இப்போ இந்த வைஜெயந்தன் வந்து அந்த யோகேஸ்வரன் ஒருத்தர் வாராரு. அவர்கிட்ட வந்து கொஞ்சம் காணிக்கையை கொடுத்து அவர் காலில் கையில் விழுந்து, எனக்கு வந்து பணிந்தவங்களெல்லாம் நீங்கள் பாதுகாக்கீங்க, குருவாக இருக்கீங்க, நான் உங்களோட திருவடிகளை வணங்குறேன், என்ன நீங்கள் காப்பாற்றணும். எனக்கு வந்து இப்போ ரொம்ப மனசில் கவலை, அதோட சோகமாகவும் நான் இருக்கேன். அதனால நான் வந்து பயங்கரமான துன்பக்கடல். அப்படிதான் நம்ம வந்து தப்பு பண்ணும்போது தெரியாது, அப்புறம் பின்னால் அது வருத்தும் போது இந்த துன்பங்கள் எல்லாமே வந்துடும். அதனால் நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து தனியாக அழைச்சி சொன்னாராம், இதில் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ யாரை விரும்பின, உனக்கு என்ன தேவை இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீ என்னை ஒழுங்காக சொல்லு, நான் உன்னோட மனக்கவலையெல்லாம் நான் இல்லாமல் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு நல்ல மேலான நிலைக்கு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் எல்லாத்தையும் படிப்படியாக நான் சொல்ல ஆரம்பித்து என்னோட சகோதரன் மனைவி மேலே எனக்கு விருப்பம் வந்துச்சு, நான் அவளை திருமணம் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுதான். அப்போ இது எப்பேற்பட்ட தப்பை நீ பண்ணியிருக்க, அப்போ உனக்கு வந்து நிச்சயமாக ஓய்வு கிடைப்பதற்கு வழியே இல்லை. இந்த காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கிற குற்றங்கள் இந்த 6 குப்பை, இந்த 6 தான் நம்ம மனசுல இருக்கும். இந்த 6 குப்பையும் இருந்தால் மனசு பாழறையா இருக்கும். இதை அள்ளி வெளியே போட்டுட்டு பள்ளி அறையா மாற்றுங்க, சுவாமி வந்துடுவார்னு பட்டினத்தார் நமக்கு சொல்லுவார். அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது சரக்கரைன்னு சொல்லுவார். பூஜைக்கு உகந்த பொருளெல்லாம் வச்சா நம்ம மனசுல, அப்ப சுவாமி வந்து அங்கே அழகா என்ன செய்வாரு, அங்கே வந்து தங்குவாரு. இப்ப இருக்காரா சாமி மனசுல இருக்காரா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாடமா படிக்கிறது இருக்கட்டும், அனுபவத்துல கேட்போம். சுவாமி இருக்காரா? எங்க இருக்காரு சார்? மனசுல இருக்காரு. வேற கோயில இருக்காரு. வேற சிந்தனையிலையா? சரி, சிந்தனையில இருக்காரு. வேற ஆமா, உயிருக்கு உயிரா இருக்காரு. சரி, எல்லா ஆன்மாக்கள்லயும் இருக்காரு. அவர் உயிருக்கு உயிரா இருக்கிறத உணர முடியுதா? அங்கதான் இடிக்கும். செய்தி தெரியும், உயிர் உயிரா இருக்காருன்ற செய்தி தெரியும். உணர்வதற்கு இன்னும் பக்கலாம் பத்தல. நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம கண்ணை வச்சு நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியுமா? கண்ணாடியில போய் தான் பார்க்கணும். நம்ம கண்ணை நம்ம நேரே பார்க்க முடியும். ஆனா நீங்க கண்ணாடியில கண்ணை பார்க்கும்போது கண்ணாடியில நம்ம கண்ணே பார்க்க மாட்டோம். கண்ணாடியில நமக்கு எல்லாம் தலை ஒழுங்கா சீவிருக்கோமா, பவுடர் ஒழுங்கா போட்டுக்கோமா, இதெல்லாம். ஆனா நீங்க கண்ணை நாளையில இருந்து கண்ணாடியில நைட்ல கண்ணாடி பார்க்க மாட்டீங்களா இனிமேல? சரி, அப்ப நாளையில இருந்து கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணை பார்க்கும்போது கண்ணின் மணியாகி நின்றாய் போட்டு. நம்ம கண்ணுக்குள்ளேயே சாமி இருக்கிறாருங்க. அது நமக்கு புரியணும்ல. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன், காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலையும். எல்லாம் நமக்கு திருமுறைகள், பெரிய பொக்கிஷம். அது அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்க அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கத்தான் நமக்கு தெரியும். சரி, அப்ப சுவாமி நமக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறார் இல்லையா? அதை நம்ம உணர்ந்தோமா, இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். மேலும் அவர் இருப்பார். அவர் இப்போ அந்த ஐயா மெனக்கெட்ட இந்த நிகழ்ச்சியை யோசிச்சு எல்லாத்தையும் கலந்து பேசி அதுக்கப்புறம் அழைப்பிதழ் அடித்து எல்லாருக்கும் அறிவிச்சு, எனக்கும் நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு ஃபோன்லேயும் சொல்லுவாங்க, அப்புறம் அழைப்பிதழ் அனுப்பிட்டேன்பாங்க, அப்புறம் வந்துட்டான்னு கேட்பாங்க, அப்புறம் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பிரயாசம் பண்ணணும், சரிதானே? ஆனால் சாமி வர்றதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? சாமி நமக்குள்ளே இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவர் வர்றதுக்கு நம்ம என்ன கூட்டமாக நினைக்காது? இங்கே கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கணும், எனக்கு துணையாக இருக்கணும். கூட்டமா இதுக்கு நீங்கள் திருவாசகத்துலேருந்து பதில் சொல்லலாம். தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அவர் தானாக தான் வந்தார். நம்ம என்ன செய்வோம்? அழைச்சாங்களா, சொன்னாங்களா, சரியாக அழைக்கல, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது. பண்ணுதோமா இல்லையா? சாமானியர்களான நாம இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வல்ல அந்த பெருமான் நீ கூப்பிட்டியா கூப்பிடலன்னா எனக்கு தேவையில்லை, நீ என் பிள்ளை ஒன்ன நான் கடத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை என்ன செய்யறாரு? இருக்க சாமிகிட்ட இருந்து தாங்க அந்த நல்ல குணங்களை எல்லாம் நம்ம படிக்கணும். படிச்சு அது மாதிரி நமக்கு வேண்டுதல் வேண்டாமல் இல்லான் அழகா சொல்லிட்டார்ல திருக்குறள்ல. அதனால அவரே மாதிரி தான் நமக்கு இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்க இந்த எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல என்ன செய்யக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? பகைமை இருந்தா என்ன? நமக்கு பிடிக்கல, அதனால பகைமை இருந்தா என்ன? ஏன் பகைமை இருக்கக்கூடாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு எண்ணம் பிறவியை நீக்கிட்டு முக்தி அடையணும்னு விருப்பம் இருக்கிறவங்க பகைமை உணர்வை என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க பிழை செஞ்சா பொறுத்துக்கணும். இப்படி நம்ம ரொம்ப பெரிய எண்ணம் கிடையாதுங்க. நம்ம எவ்வளவு பிழை பண்றோம் அவ்வளோத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு சாமி ஒருத்தர். நம்ம பிழை பண்றோமா இல்லையா? என்ன பிழை பண்றோம்? ஓப்பனா சொல்ல முடியாது, கஷ்டம். கல்லா பிழையும் இந்த பாட்டு சொல்லிடணும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது எப்படின்னா, எதையுமே நம்ம வார்த்தையால சொல்லக்கூடாது. எல்லா ஞானிகள் வாக்கத்தான் சொல்லணும். பதிலும் பிழை செய்யறோமா? செய்யறோம். என்ன பிழை? உடனே அதுக்கு சொல்லணும். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகில் இல்லா பிழையும் நினையா பிழையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும். சரி, அவ்வளோதானே நம்ம செய்கிற பிழைன்னா அது இருக்கு. ஆனால் பாட்டை முடிக்கணுமே 4 வரியில எல்லா பிழையும் அதுக்குள்ள கொண்டு வந்தார். எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பெனி அப்படின்னு. சரி, ஆக அது மாதிரி இந்த பிழைகளெல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டே போனால் பிழைக்கெல்லாம் நிவர்த்தியே கிடையாது. அதனால் மனசை சுத்தமாக வச்சுக்கணும். உனக்கு தேவையற்ற ஆசை வந்துட்டு இந்த மாதிரி எண்ணம் இருந்தது மிக மிக பெரிய தவறு. இதற்கு நீ புண்ணிய தீர்த்தத்தில் போய் மரியாதையாக நீராடுனா உனக்கு என்ன செஞ்சிடும்? நீ உன்னோட இந்த தீய எண்ணத்துக்கான பாவம். ஏன்னா பாவத்துக்கு என்ன தண்டனை?
பாவத்துக்கு தண்டனை என்னது? பிறவி தண்டனை ஒத்துக்கலாம். நரகம். நரகம் எப்படி இருக்கும்? சௌரியமா இருக்கும். எப்படி இருக்கும்? சௌரியமா இருக்கும். வகை வகையா இருக்கு. சித்தாந்தம் அழகா எடுத்து சொல்லுது. போற்றி பகருடைய எடுத்து படிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட நரகங்கள், என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை. சரியா? எண்ணெய் கொப்பரையில போட்டு பொரிப்பாங்க. நம்மளால பூரியோ அப்பளமோ கொலையோ பொரிச்சா ஒரு தடவை பொரிக்க முடியும், திருப்பி எண்ணெயில போட மாட்டோம். நம்மளை பொரிக்கும் போது நம்ம பொரிவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பழைய நிலைமைக்கு வருவோம், திருப்பி பொரிப்பாங்க. ஒவ்வொரு தடவை பொரிக்கும் போது எப்படி இருக்கும்? இதேதான். கண்ணுல ஊசி ஊசி குத்தப்படும். சுவாமியை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்தா கண்ணுல என்ன குத்தப்படும்? ஊசி. நாக்கு வேண்டாதெல்லாம் பேசுறதுனால கட் பண்ணுவாங்க, திருப்பி வளரும், திருப்பி கட் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி தண்டனைலாம் நமக்கு வேண்டாம்னா இந்த மாதிரி தப்புக்களை மறந்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. நமக்கு சுவாமி இருக்காரு, வழிகாட்டு இல்லையா? நல்ல ஞானிகளை அதிர்ப்பித்து நமக்கு அழகாக 12 திருமுறை, 14 விடிகண்ட சாத்திரங்கள், அதுபோக ஒவ்வொரு மடங்களுக்கும் பண்டார சாத்திரங்கள், அப்புறம் இருக்கு புராணங்கள். 10 புராணம் நேரடியாக சுவாமிக்கு, 8 புராணத்தில் இப்போ கந்த புராணம்னு எடுத்த பேர் தான் கந்த புராணம். அதில் நீங்கள் யாரை பற்றி மிகுதியாக பேசப்படுனா சாமியை பற்றி தான் மிகுதியாக பேசுது. சைவர்களுக்கு திருத்தொண்டர் புராணம் சொல்லக்கூடிய பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், 3 கட்டுமை. இந்த திருவிளையாடல் புராணம் சொல்றது எங்க நடந்தது? எத்தனை? திருநெல்வேலிக்கு திருவிளையாடல் நடந்திருக்கா? நடந்திருக்கா? நடக்கலையா? நீங்க யூகிக்கீங்களா அல்லது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைரியமா சொல்லுங்க. யாரும் பெஞ்சு மேலாம் ஏற்கவே மாட்டாங்க. தைரியமா சொல்லலாம். நெல்லுக்கு வேலின்றது அது ஒரு திருவிளையாடல் தெரியுது. வேற பால் கொண்டு வரும்போது அதை ராமக்கோள் பால் கொண்டு போய் பதிவா தினம் கொட்டுது. அதனால அது ஒரு திருவிளையாடல். அதான் வந்துச்சு, அது முதல்ல வந்துச்சு. இப்ப இந்த 2 தான் நமக்கு தெரியுது. 100 திருவிளையாடல் இருக்கு திருநெல்வேலி. எத்தனை திருவிளையாடல்? 100 திருவிளையாடல் இருக்கு. இந்த தாமிரபரணிக்கு நிறைய சிறப்பு. 24. திருவாரூருக்கு இருக்கா? திருவாரூர் எத்தனை? அவருக்கு ஒரு கரவொலி. ஒரு நாளைக்கு ஒரு திருவிளையாடல், வருஷம் பூரா திருவிளையாடல். இதெல்லாம் நீங்க படிக்கணுங்க. செல்போன் எல்லாம் தூரத்துக்கு குப்பையில போடுங்க. இதெல்லாம் எடுத்து படிங்க. படிக்க 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 நமக்கு ஒரு சுவாமி மேல, அந்த தலத்து மேல, அந்த தீர்த்தத்து மேல நமக்கு அப்படி ஒரு பிடிப்பு உண்டா. செல்லுலயும் நல்லது வருதுலாமா? நல்லதை பார்த்துட்டா பரவாயில்ல. ஒரு நல்லது வரும்போது நல்லது மட்டுமாமா வருது. அதுக்கு அடுத்தாலேயே இதை பார்க்குறோம். நீங்க இப்ப ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா இதுவும் வரும். அடுத்தால ஒரு சமையல் குறிப்பு வரும். அப்புறம் ஒரு ஜவுளி கடையில் நகை வாங்க துணி வாங்க சொல்றாங்க. ஒரு பாத்திர கடையில் இந்த இவ்வளோ டிஸ்கவுண்ட் வாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க நேரம் போகாதா? நமக்கு நல்ல இதை படித்தாலே போகும். இதில் இந்த தாமிரபரணிக்கு ஒரு 24 மந்திரம் இருக்கு. அந்த மந்திரங்களை சொன்னால் நீங்காத பாவம் பூரம் நீங்கிடும் அப்படின்னு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஓரளவுக்கு நம்ம தீர்த்தத்தை பார்த்தாச்சு. இன்னொரு மூர்த்தி யாரு? பரமேஸ்வரன். அவர் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு பேரோட இருக்கிறார். ஒவ்வொரு திருவிளையாடலும் பண்ணுறார். வேற நம்ம ஊர் அவருக்கு வேற வேற பேர் வச்சுருந்தாலும் அவர் ஒரே மூர்த்தி தான். சொரூப நிலையில அவருக்கு நாம ரூபமே கிடையாதுன்னு சித்தாந்தம் சொல்லுது. ஒரு நாமம் ஒரு ரூபம் இல்லாதவருக்கு 1000 திருநாமம். 1000ங்கிறது 1 போட்டு 3 செய்வது கிடையாது. அளவற்ற இன்ஃபைனைட் ஆங்கிலத்தில். அதனால அந்த அளவுக்கு நாமங்கள்லாம் உடையவர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெருமாள் அழகாக அந்த தலத்திலே இருந்திருக்கிறார். வேதங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லிச்சான், எங்களோட நிழலுக்கு கீழே நீங்க இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டுச்சான். அப்ப சுவாமி சொன்னாரா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நெல்வேலி அந்த தலம் இருக்கு இல்லையா, அங்க நீங்க போயிருக்க. நெல்வேலின்னு இப்ப நம்ம சொல்றோம். அவர் அவங்களுக்கு தகுந்த குறிப்பு கொடுத்துருப்பார் வேதத்துக்கு. அவரே அருள்னது தானே வேதம்.
அதனால அந்த வேதங்கள்லாம் இங்க வந்து அதுதான் மூங்கில் தல விருட்சம். தல விருட்சம் என்னவா இருக்கு? வேதங்கள். அதனால அது அங்க இருந்து அங்கதான் சுவாமி என்ன செஞ்சாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, பால் கொண்டாடும் போது எதுல இடையே பால் கொட்டுச்சு? அந்த ஒரு ஆயன் வந்து பதிவாக அரசனுக்கு கொண்டு பால் கொடுக்கணும். அவன் போற பாதையில மூங்கில் இருக்கிற அந்த மூங்கில் காடு, அதுல அந்த இடத்துல என்ன செய்யுது? ஒரு இடத்துல பதிவா காடு தட்டுது. பானை மண்பானை தான், கீழே விழுந்து அந்த தட்டுற இடத்துல பால் கொட்டுது, அபிஷேகம். மண்பானை உடைய மாட்டேன். ஒரு நாள் ஏதோ அஜாக்கிரதைன்னு நினைச்சா தினம் அதே நடக்கும். இப்போ 4 நாள் அவன் அரசன்ட்ட பதில் சொல்ல முடியல. அரசன் அவன் சொல்றான், அரசனையும் கூட்டிட்டு வரான், நம்பணும்ல கூட்டிட்டு வரான். அப்படி நடக்குன்னு சொன்னவனே தான் என்ன செய்யறாங்க? கோடரியை வச்சு வெட்டி பார்க்கணும். அதை வெட்டிட்டு அந்த இடம் தட்டாது இல்லை, பால் கொட்டாது இல்லை அப்படின்னு சொல்லி வெட்டினா என்ன வந்தது? ரத்தம். கலகலகலகலகலகலகலக ரத்தம் பெரிய ஊடு. அப்போ அது அந்த மூங்கில் வனத்துல உள்ள யார் வந்திருக்கா? சுவாமி. இப்போ அந்த அரசன் பேரு ராமகோன். அவனுக்கு பெயர் வந்து இப்போ முழுதும் கண்ட ராமகோன். ஏன் அவனுக்கு அதே பேரை விரும்பிதான் அந்த ஆயனும் தனக்கு வச்சுதான் ராமகோன். அது ஏன் அவனுக்கு முழுதும் கண்ட ராமகோன்னா, இவரை பார்த்த உடனே பானம் இருக்கு, லிங்கம் இருக்குங்கிறதுனால ஆவுடையார் போடணும்னு போட்டார். இன்னைக்கு ஒரு ஆவுடையார் வச்சாச்சு. மறுநாள் வந்தா சாமி அதை விட வளர்ந்துருக்க. அடுத்த ஒரு ஆவுடையார், அடுத்த நாள் வளர்ந்தது. இப்படி 21, இப்ப நம்ம பார்க்கறது 21வது ஆவுடையார். இது இவ்வளத்தையும் வச்சு இவர் வளர்ந்துக்கிட்டே போனா அப்ப அவனுக்கு இடிக்குது, எங்கேயோ தப்பு நடக்கு, நம்ம செயல்ல ஏதோ ஒரு பிழை இருக்கு, என்னதுன்னு எனக்கு உணர்வு அப்படின்னு சாமிகிட்ட கேட்கும்போது, எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்கு, நீ நினைக்கல அப்பெல்லாம் ஆவுடையார் நீ வச்சுன்னா அது கரெக்டா லிங்கமா இருக்கும். இப்போ உன்னோட நினைவுபடிலாம் எல்லாம் நடக்காதுங்கிறது உனக்கு புரியும். இந்த நான்கிறது இருக்கக்கூடாது. நம்முடைய செவ்வாய்குண்டத்தில் அவதரிச்சார குமரகுருபர சுவாமி யான் எனது அற்ற இடம் திருவடின்னு சொல்லி கொடுப்பார், கந்தர் கலிவென்பார். அது மாதிரி நீ உனக்கு அந்த உணர்வு போகணும்னு சொன்னோடனே அவன் வந்து சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட பிள்ளையை நீங்கள் பொறுத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவர் தான் இப்போ நம்ம கருவறையில் பார்க்குறோம். கோடரி வெட்டுப்பட்டு அந்த மூங்கில் மரத்தில் இருந்த வேணுதான் பார்க்கணும். வேணும்னா நான் வேணும்னா எனக்கு மூங்கில் இல்லையா? வேணுபுரம்னு சீராளிக்கு ஒரு பேர் உண்டு இல்லை? இந்திரன் வந்து மூங்கிலா அதுக்கு வெளிப்பட்டான் இல்லையா? அதனால இதுக்கு வந்து வேணுவனம். அதனால சுவாமிக்கு வேணுவனநாதர் இல்லையா? அப்புறம் அந்த வேத சர்மா அவர் வந்து என்ன செய்யறாரு? பல தலங்களுக்கு போயிட்டு இந்த தலத்துக்கு வராரு. சுவாமிக்கு இந்த தலத்திலே இருக்கணும்னு சுவாமியோட உத்தரவு இருக்காது. அப்போ சுவாமிக்கு ஊரில் பஞ்சம். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நெல் வாங்கி வாங்கி காய போட்டு பத்திரப்படுத்தி நைவேத்தியம் வைக்கிறது. இப்போ பஞ்சத்தை கொடுத்து சோதித்த சுவாமி அடுத்தால இவர் இதை காய போட்டு குளிக்க போயிருக்காரு. மழையை கொடுத்து ஐயோ கிடைச்ச நெல் பூரா மழையில் போயிருமே அப்படின்னு அவருக்கு பதைப்போட இங்கே ஓடி வந்து பார்த்தா நெல் மேலே ஒரு துளி மழை துளி விடலை, எல்லாம் சுற்றி இருக்கு. என்ன நடந்திருக்கு? சுவாமி அதுக்கு வேலி போட்டுட்டாரு. இதை பார்க்கும்போது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கெல்லாம் சுவாமி என்ன செய்வார்? வேலி போடுவார். போட்டால் நம்மளும் எப்படி வாழலாம்? நிம்மதியா. அவர் தான் நமக்கு எல்லாம், சர்வம் சிவமயம் அப்படின்னு நம்ம அழகாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த கதையை கேட்கும்போது நமக்கு வரணும். ஆக இந்த 2 அற்புதங்களையும் செஞ்சு இந்த ஸ்வேதகேதுன்னு நீங்கள் ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் ஒரு மரணம் வரக்கூடிய சம்பவிக்கக்கூடிய நிலை மாறி வரும் பொழுதும் சுவாமி வந்து எம்மனை வந்து மிதிச்சத மார்க்கண்டை என்ன பண்ணார்ல? எந்த தலத்துல? திருக்கடையூர் அல்லது திருக்கடவுர் இல்லையா? அவனுக்கு வந்து ஒரு முட்டாளா 100 வயசுக்கு இருக்க பிள்ளை வேணுமா, புத்திசாலியா 16 வயசுக்கு இருக்க பிள்ளை வேணுமா? யாராவது முட்டை பிள்ளை வேணும்னு கேட்பாங்களா? அதனால எனக்கு புத்திசாலி பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. 15 வயசு ஆகும்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன செய்யுது? கொலை நடுங்குதுன்னு 1 வருஷம் தான் குழந்தை இருக்குது. அப்போ அது புத்திசாலி பிள்ளைங்களும் நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கேட்டுட்டு இதுக்கா இவ்வளோ வருத்தப்பட்டீங்கன்னு ஒவ்வொரு தலமாக போய் சாமியை வழிபட்டு 108வது கோயில் தான் எந்த தலம்? திருக்கடவுள். அது பாட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்கே நேரம் முடிஞ்சாச்சு. அவன் டியூட்டியை கரெக்டாக பண்ணுறான். வாச கைப்புறம் போட்டான். யார் மேலே சேர்ந்து விழுந்தது? சாமி மேலே. சாமி எப்படி வந்தார் வெளியில? வெளியே வந்து என்ன செஞ்சார்? யமனுக்கு ஒரு உதைப்பட்டவனே யமன் என்னானா
கண்ணு ரெண்டு செதறி ரத்தம் கொட்டி உயிர் போயிட்டு. அப்ப காலகாலம் யாரு? சுவாமி. அப்ப சிவபெருமானை கும்பிட்டால் யம பயம் இல்லை. ஒரு நல்ல செய்தி. காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறேன்னு சொல்றாரு இல்லையா? சரி, அப்ப திருக்கடவுர்ல கருவறையில இருக்க சுவாமி பேர் என்னது? அமிர்த கடேஸ்வரர். அம்பாள் பேரு அபிராமி. காலனை சம்ஹாரம் பண்ணார்ல, அவருக்கு பேரு அவர் கூட இருக்க அம்பாள் பேரு வெரி குட், கரவலி பாலாம்பிகம். நம்ம போவோம் வருவோம், ஆனால் அந்த மாதிரி சில பேர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டோம், கவனிக்க மாட்டோம். இப்போ திருநெல்வேலியில சைலப்பருங்க திருமேனியில ஒரு சிவலிங்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நெல்லையப்புறம் தெரியும், வேணுவனநாதரை தெரியும். 171 பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. 14 ஏக்கர் தனித்தனியா கட்டப்பட்டிருக்க 2 கோயிலும் அந்த காலத்துல சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதியும். இப்போ திருச்செந்தூர்ல போர்ச்சுகீசியர்கள் எடுத்துட்டு போன சண்முகரை எடுத்துட்டு போக முடியாத சோதனை வந்த உடனே எங்க போட்டாங்க? கடல்ல போட்டாங்க. அதை கண்டுபிடிச்சது யாரு? வடமலை. அவரு இந்த 2 கோயிலுக்கும், இப்ப நம்ம போறோம் அந்த கோயில இருந்து அந்த கோயிலுக்கு போறோம்ல, அந்த 2க்கும் ஊடையில இருக்கிற பேர் சங்கிலி மண்டபம். அதை கட்டினவர் வடமலையை போட்டு. அதனால அது போல பல அற்புதங்கள் அந்த தலத்துல நிகழ்ந்திருக்கு, அந்த கோயில நிகழ்ந்திருக்கு. இவர் இது போல நம்ம சிந்திச்சுக்கிட்டே போனோம்னா ஒரு 100 திருவிளையாடல்கள். அவர் கால நேரம் கடந்தவர். அதனால நம்மளால 100 திருவிளையாடலை இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. ஒரு இனம் பற்றி ஒரு 2-3 திருவிளையாடல்களை பார்த்து கொண்டோம். சரி, தலத்தோட அப்புறம் நீங்க இன்னமும் பார்க்கணும். எங்க வரைக்கும் இருக்குன்னா திருப்பணி கரிசல் குளம், அங்க வரைக்கும் நமக்கு கோயில் சம்பந்தப்பட்ட இடங்கள் தான். அப்படிங்கிறதும் எல்லை தெய்வமாக யாரை வச்சிருக்குன்னா பிட்டாரத்தி அம்மன். பிட்டாரத்தி அம்மன்னா யாருக்கும் நிறைய தெரியாது. அம்பாள் துர்க்கைட்ட சொல்ல, துர்க்கை தன்னில இருந்து ஒரு சக்தியை உருவாக்கி இந்த அசுரர்களை எல்லாம் ஒடுக்கணும். சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ போய் எல்லாம் பண்ணுன்னா ஒருத்தரும் சொன்னது கேட்க மாட்டாங்க. எதிர்த்து போராடுதான். இவன் போர் செஞ்சா அவன் பதில் ஆனா இவளை அழிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு அறிவு இருக்காது. அவன் எல்லாம் பண்றான், இவளும் இந்த இடத்துல இருந்துட்டு அவங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் என்ன செஞ்சா கொஞ்ச நேரம் கழிச்சு பயந்து ஓடுற மாதிரி நடிச்சு அப்படியே ஓடி துர்க்கையிட்ட கொண்டு விட்டா. துர்க்கை கொண்டு அம்பாள்கிட்ட விட்டா. அவங்களோட கூட்டத்தெல்லாம் ஒடுக்கியாச்சு அப்படின்னு பார்ப்போம். அதனால அந்த பிட்டாரத்தி அம்மனுக்கு ஒரு 10 நாள் திருவிழா, அந்த கோயில் திருவிழாவோட நமக்கு சம்மந்தப்பட்டு தான் அங்கே நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம் துவங்கி பங்குனி மாதம் வரைக்கும் அத்தனை மாதமும் திருவிழாக்கள் அழகாக நடந்துட்டு இருக்கும். அத்தனை நாயன்மாரோட குரு பூஜையும் அவ்வளவு அழகாக நடக்கும். ஆனி திருவிழா அவ்வளவு அழகாக இருக்கும். தேர் 5 தேர் இல்லையா? பஞ்சமூர்த்திக்கு தேர் இருக்கும். இந்த வருஷம் கூட சண்டேஸ்வரர் தேர்லாம் கொஞ்சம் பழுதுபடுறதுனால புது தேர் செஞ்சு இது பண்ணாங்க. அதுக்கு முதல் நாள் தங்கச்சப்பரத்தில் வருவார் பாருங்க கங்காளநாதர். 4000 கண் படைத்திலனே அந்த நாமுகனேன்னு அருணகிரிநாதர் சொன்னது ஞாபகம். நீங்க போய் அந்த கங்காளநாதர் முன்னாடி, கங்காளநாதரை எப்படி பாவிக்கணும்? பிச்சாடணும். அவர் கையில என்ன வச்சிருப்பாரு? என்ன வச்சிருக்காரு? திருவோடு. என்ன திருவோடு? அவர் வச்சுட்டு தங்க திருவோடு சப்பரத்துல ஒரிஜினலா பிரம்ம கபாலம். நானே பிரம்மம்னு சொன்ன பிரம்மாவோட 5வது தலை. அதை கிள்ளிட்டாரு. அது சொன்ன தலைய கிள்ளிட்டாரு. அதை கையில வச்சிருக்காரு. இவரும் சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன் வேதம் பாராட்டுத. இவர் எதுக்கு கையில இருந்த திருவோடெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு? இப்போ அதில் என்ன போனோம் நம்ம? அவருக்கு என்ன இல்லை நம்ம கொடுக்குறது? அறியாமை நம்மகிட்ட இருக்க, அதை வாங்கிட்டு போது தான் வர்றாரு. அதனால தான் சொன்னேன், அவரை பார்க்கறதுக்கு 4000 கண்டு பத்தலை. அவர் முன்னால போய் நின்னாலே நம்ம அறியாம போல என்ன செஞ்சிடும், நீங்கிடும். முன்னாடி மோகினி போவா. அந்த தாரதாவனத்து ரிஷிகள் கொட்டத்தெல்லாம் ஒடுக்கிறதுக்கு பெருமாளை கூட்டிட்டு போவார்லாம், மோகினியா போவார். இவர் பின்னாடி ரிஷி பத்தினிகள் புறம் வந்துருவாங்க. பெருமாள் மோகினியா இருக்காருல, அவர் பின்னால ரிஷிகள் புறம் போயிடுவாங்க. அப்புறம் அவங்க ஹோமம் பண்றதுல என்ன இருக்கு?
அவங்க அப்புறம் என்ன வழிபாடு பண்றாங்க, அப்ப அவங்களுடைய ஆணவத்தை எப்படி அழிக்கிறாரு. அதே தான் இப்ப நம்ம அவர் முன்னாடி போய் நின்னாச்சுன்னா நம்மகிட்ட இருக்க அறியாமையான நம்ம செய்யக்கூடிய பிழைகள் எல்லாம் என்ன செய்யும், தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 6 சபை கோயிலுக்குள்ளேயே இருக்கு. எத்தனை சபை? ஆமா, சிந்து பூந்துரையில தீர்த்த சபை இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லி இப்போ மானூருக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, கரூர் தேவர் பல தலங்களுக்கும் போயிட்டே வரும்போது அங்க சுவாமியிட்ட பேசுறாரு. முன்னாள் கோயில் முன்னாள் அங்க திரை போட்டிருக்கு, உள்ள நெய்வேத்தியாது. அவர் திரை போட்டதை பார்க்கல. நெய்வேத்திய நேரத்தில் சாமி என்ன செய்வாரு, அமைதியா தானே இருக்கணும். நெய்வேத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது சாமி பேச முடியாது இல்லை. ஆனா அவர் இங்க எருப்பு முளைக்கட்டும் அப்படின்னு கோவப்பட்டு சொல்லிட்டு நான் கேட்டேன், எனக்கு ஒன்றும் இவர் பதில் தரல. இங்க எருப்பு முளைக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போனார். இவரை சமாதானப்படுத்துறதுக்காக சுவாமி பின்னாலேயே போய் அவருக்கு எங்க காட்சி கொடுக்காரு, ஒரு தட்டு தட்டி இப்படி சொல்லுவியான்னு கேட்போம். நம்ம இப்ப அப்படித்தானே செஞ்சிருப்போம். ஆனா இவர் என்ன செய்தார், பின்னால போய் அவரை சமாதானப்படுத்தி மானூர்ல போய் என்ன செய்யறாரு, அழகா காட்சி கொடுத்தாரு. அந்த மானூர்ல இருக்க சபைக்கு இதை கேட்கும் போதே நமக்கு ஆச்சரியமா தானே இருக்கு. அந்த சபைக்கு பேரு ஆச்சரிய சபை. இதெல்லாம் நமக்கு தெரியாது. மானூர்ல போய் பார்க்கணும். இதெல்லாம் திருப்புடை மருத்துவர்லயும் அவர் போய் இருப்பாரு. அப்புறம் தானே அவருக்கு அங்க தஞ்சாவூர்ல இருந்து அழைப்பு வரும். அங்க மருந்து சேரல பிரகதீஸ்வரர் கோயில்ல. அப்ப இவர் வரணும், கரூர் சித்தர் வந்தாதான் அங்க என்ன செய்யும், ஒழுங்கா மருந்து இருக்குன்னு சொன்ன உடனே இங்க இருந்து நான் போயிட்டு வரணுமான்னு கேட்பாரு நாரம்புநாதர். நான் சொன்னது கேட்கா அப்படின்னு கேட்டது அவர் என்ன செய்வாரு. அதனாலதான் அந்த சிவலிங்கம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். அதனால அது ஆச்சரிய சபை. அப்புறம் அம்பாளுக்காக சுவாமி ஆனந்த நடனம் ஆடுனார் இல்லையா, அந்த சபைக்கு சௌந்தர சபைன்னு பேர். முதல்ல நடனம் கேட்டது அம்பாள். இவர் அம்பாளுக்காக ஆடணும்னு சொல்லி நான் ஆடுதேன்னு சொல்லும் போது ரிஷிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நடனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முனி தாண்டவத்தை ஆடிட்டார். அதை அம்பாளுக்கு பார்க்க முடியல, அவளுக்கு ஒரு மாதிரி வருது. அதனால திருப்பி அம்பாளுக்காக என்ன பண்றாரோ சௌந்தர சபையில, அம்பாள் கோயிலுக்கு எதிராக இருக்கும், அதுல ஆனந்த நடனம் செய்கிறாருன்னு பார்க்குறோம். அப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் சொல்லக்கூடிய கல்யாண சபை இருக்கு. அப்புறம் அழகான ஒரு ராஜசபை, அது சோமவார மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தாமிர சபை உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா. சிதம்பரம் என்ன சபை, கனக சபை, பொற்சபை, பொன்னம்பலம் சொல்லலாம். அப்புறம் மதுரை வெள்ளி அம்பலம் வேற, ரஜித சபை. அதுக்கு திருவாலங்காடு. திருவாலங்காடு என்ன சபை, ரத்தின சபை. உத்தாரம் என்னது, திருநெல்வேலி. ஆமா, இங்க கோயிலுக்குள்ளேயும் தாமிர சபை இருக்கு. அந்த ஊர்ல செப்பறைன்னு ஒரு கோயில் இருக்கு. சரியா, சரி. இந்த நெல்லையப்பர் காந்திமதினு தச்சநல்லூர்ல ஆரம்பிச்சு அங்கே கூடி பல ஊர்கள்ல நெல்லையப்பரும் காந்திமதியுமாவே இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் நெல்லையப்பரும் காந்திமதியுமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தேரை பற்றி சொன்னேன். தேர்னு சொல்லும்போது திருவாரூர் தேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர், அதே மாதிரி திருநெல்வேலி தேரும் பெரிய தேர், நல்ல ஒரு அழகு. சரியா, அது அவர் அழகாக இது பண்ணி இழுத்துட்டு வருவாங்க மக்கள்லாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு இவர் முதல் நாள் ஒரு ஆவுடையார் வச்சா மறுநாள் வளர்ந்துக்கிட்டே வந்தார் இல்லையா சுவாமி. 21வது ஆவுடையார் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால மூர்த்திக்கு ஒரு பேரு வேண்ட வளர்ந்த மகாலிங்கம். சரியா, நீங்க இருக்கிறா. அதாவது இவர் என்ன ராஜா முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, என்னதான் அவரை லிங்கமா ஏற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி நீர் வளர்ந்தா நல்லா இருக்குமேன்னு மனசுல நினைச்சுக்காரு. அதனால நீ வளர்ந்த சொன்னான்னு சாமி தினம் வளர்ந்துட்டு 21 ஆவுடையார் போனதுன்னு என்ன செஞ்சுட்டாரு, விட்டா இன்னும் வளர்ந்துட்டு தான் இருந்திருப்பாரு. சரியா, சரி. அப்புறம் நான் சொன்ன தீர்த்தங்கள்ல ஒரு 9 தீர்த்தம் முக்கியம். ஒன்று கோயிலுக்குள்ள பொற்றாமரை குளம். அப்புறம் இன்னொன்று கருமாரி தீர்த்தம் இன்னைக்கு சொல்றாங்க. அது கருமாரி கிடையாது, கரி. பெரிய பையனுக்கு தெரியாது, போர்ச்சுக்கல்ல அம்பாடு போட்டுட்டு நான் பேசிக்கிட்டே தெரியாது. சரி, கரி ஒரு ஒரு இந்திர
தூய்மன் அப்படிங்கிறவன் சாபத்தினால யானையா ஆயிட்டான். அவன் பல இடங்கள்ல சுத்தி அவன் கடைசியா வந்த இடம் எந்த இடம்? தாமிரபரணி. அவன் அந்த தீர்த்தத்துக்குள்ள வரவும் அந்த கரி உருவத்துல இருந்தாமன் மீண்டும் அந்த இந்திர தூய்மைங்கிற மானிட வடிவம் நல்ல தேவ வடிவத்துக்கு அவன் வந்திருந்தான். அதனால அந்த கரி மாறி தீர்த்தங்கிறது கரு மாறி தீர்த்தம்னு மாறிடுச்சு. சில சொற்கள் வந்து மருவி இருக்கும் இல்லையா, அப்படி வந்துச்சு. அப்புறம் சர்வ தீர்த்தம்னு ஒன்று, பைரவ தீர்த்தம்னு ஒன்று, இந்த நாளும் கோயிலுக்கு உள்ள இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கம்பா நதின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா திருநெல்வேலியில? அங்க திருநெல்வேலிக்காரங்க எங்களுக்கு தெரியும் இல்லையா. திருநெல்வேலி யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? போயிருக்கீங்க. கம்பா நதி அந்த காலத்துல அந்த நதி இருக்கு, பிற்காலத்துல அந்த நதி வற்றி இல்லாம போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மண்டபம், கம்பா நதி மண்டபம்னு பேரு. இவ வந்து அம்பாள் வந்து தபஸ் இருக்கு, அங்கதான் போவா. என்ன எனக்கு வேண்டிய நடனத்தை நீர் காட்டலைங்கிற ஒரு கோபம் அவளுக்கு, அவர் காட்சி வேணுங்கிறதுக்கு தவம் இருக்கணும், இவ அங்கே போவா. அப்புறம் நீ இப்படிலாம் வருத்தப்படாதுன்னு சுவாமி பின்னாலே வந்து காட்சி கொடுத்து கூட்டிகிட்டு வருவார். வர்ற வழியில் ஞானசம்பந்த பெருமானுக்கு கோயிலுக்கு அன்னைக்கே அவருக்கு ஞானப்பால் கொடுக்குற விழாவும் அங்கே நடக்கும். காட்சி கொடுத்து அப்புறம் 2 பேரும் தம்பதி சமேதராக கோயிலுக்கு வந்து மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கும் ஐப்பசி மாதம். சரி, அதனால் அந்த கம்பா நதியும் அங்கே இருக்குது, அதுவும் ஒரு தீர்த்தம். அப்புறம் தெப்பக்குளம்னு எல்லாரும் சொல்லுவோம், அதில் தான் அந்த அப்பர் திருவிழா வந்து அதில் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போதே நான் சொன்ன சிந்து பூத்தரையும் வந்து ஒரு தீர்த்தம். நாயன்மார் வரலாற்றில் கோவையை சேர்ந்த சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் 15 ஆண்டுகள் பாடம் கேட்டாங்க. சரியா, 15. நம்மள மாதிரிலாம் நினைச்ச நேரம் இல்லை, எப்போதும் அதை பற்றியே கேள்வி. 15 வருஷமா கேட்டதப்புறம் நம்ம பசுக்கள் தானே ஆசைப்படணும்ல, அந்த கேட்டதப்புறம் 15 வருஷமா சிந்திச்சார். அப்புறம் 15 வருஷமா உட்கார்ந்து அதுக்கு 7 வால்யூம் உரை எழுதி முடிச்சிருக்காரு பெரிய புராணம். அதுக்கு மிஞ்சின உரையே பெரிய புராணத்துக்கு கிடையாது. அந்த ஐயா சொல்லும்போது சிந்து பூந்துரைங்கிறது அங்க விழுற எலும்பெல்லாம் பூவாயிடும். சிந்து பூ இல்லையா, இந்த விழுறது எல்லாமே பூவா மாட்டின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு வந்து ஞானசம்பந்த பெருமான் வரலாறு பகுதி இல்லையா பெரிய புராணத்தில், அதை எடுத்து அதில் சேக்கிலார் பெருமான் திருநெல்வேலியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் எடுத்து பார்க்கும்போது சி.கே. ஐயா இந்த செய்தி சொல்லியிருக்கதை என்னால் பார்க்க முடியுது. சரி, அதுவும் இருக்குது. துர்க்கை தீர்த்தத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குறுக்குத்துறை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அங்கே யார் கோயில் இருக்கு? முருகன் கோயில். அதுவும் இதோட தொடர்புடையது தான். சரியா, சரி, அதையும் பார்த்தாச்சு. சபைகள் பார்த்தாச்சு, தீர்த்தம் பார்த்தாச்சு, வேணுங்கிறது வேதங்கிற விருட்சம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. மண்டபங்களை பார்க்கும்போது 1000 தூண் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம், 100 தூண் இருக்கக்கூடிய வசந்த மண்டபம், 96 தத்துவங்கள், அதாவது 36 தத்துவங்கள், 60 தாத்விகங்கள், எல்லாத்தையும் கூட்டணும்னா 96 வரும் சித்தாந்தத்தில். அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய மாதிரி 96 தூண்களோட ஊஞ்சல் மண்டபம். அதுக்கு தத்துவ ஞான பிரகாச சபைன்னு ஒரு பேர் உண்டு. அப்புறம் சோமவார மண்டபம் 78 தூண்களோட. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அங்குள்ள தூணை கட்டினா என்ன செய்யும், நடுவில் ஒரு பெரிய தூண் இருக்கும், சுற்றி 48 தூண் பெருசும் பெருசுமா இருக்கும். இங்கே தட்டுனா என்ன செய்யும், இசை இல்லையா, இசை தூண்கள். அதெல்லாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த தூண்களுக்கு. அதுக்கு வந்து மணி மண்டபம்னு பேர். அப்புறம் நான் சொன்ன 2 கோயிலையும் இணைக்கக்கூடிய சங்கிலி மண்டபம் அதுவும் இருக்கு. ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மாக்காடு இல்லையா, வெள்ள நந்தி, அது ஒன்று இருக்கும். அதை வந்து சிவந்தியப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் அதை செஞ்சு ஆசையோட வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த கோயில் வந்து முழுதும் கண்ட ராம பாண்டியனும் நின்ற சீர் நெடுமாறன் யாரும் தெரியுதா? பூன் பாண்டியனா இருந்து கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருந்து அவர் அருமையான வாழ்க்கை துணை மங்கையர்க்கரசியார் இல்லையா. அதனால அவங்களோட முயற்சியால மீண்டும் சைவனாக்கி இந்த என்ன சொல்றது, சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம், இது எல்லாத்தாலையும் நல்ல சைவ நிலை. அதாவது தீஷா மண்டபம் வைகை கரையே இல்லையா, அவருக்கு நல்ல குருநாதத்தை தீஷா கிடைச்சு நல்ல சைவனானால சொக்கநாதர் சொன்னாராம் திருநெல்வேலியில போய் பணி செய்யுது. அதனால அவர் அங்க வந்து
அவரும் அதற்கு தொடர்ச்சியா பல காலம் விமானம் கோபுரம்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கோபுரம் கட்டி 20 வருஷம் கழிச்சுதான் அம்பாளுக்கு கோபுரமே கட்டுறாங்க. சரியா? அதெல்லாம் நமக்கு காலங்கள்லாம் அழகா புரிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, அதனால இதையெல்லாம் மனசுல நினைத்து கொண்டே இருக்கணும். இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நான் பெரிய புராணப்படி ஞானசம்பந்த பெருமான் 2 முறை வந்திருக்கிறாரு திருநெல்வேலிக்கு. நான் அப்பதான் சொன்னேன். ஒரு முறை வந்திருக்கும் போது அவர் இந்த மருந்தவை மந்திர பதியம் பாடியிருக்காரு. அடுத்த முறை வந்திருக்கும் போது அவர் அப்பர் சுவாமி கூட வந்திருக்கணும் அப்படின்னு அறிஞர்கள்லாம் ஒரு யூகத்தில் எழுதுறாங்க, பெரிய புராணத்தை அடிப்படையாக வைத்து. ஒன்று, அப்பர் சுவாமிகள் பாளையங்கோட்டையில் இருக்க திரிபுராந்தீஸ்வரரை வைத்தலமாக பாடியிருக்கிறார். ஒரு தலத்தில் போய் பாடணும் நினச்சி பாடினா அது வைப்பு தலம் தரும். அப்படி பாடி அப்போ பாளையங்கோட்டையவே பாடினவர் திருநெல்வேலியை பாடாமல் இருந்திருப்பாரா? அவர் பாடியிருக்கணும். நம்முடைய தவ குறைவாத அந்த பதிகம் நமக்கு கிடைக்காம போயிருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருநெல்வேலியையும் நின்றசீர் நெடுமாறனையும் தொடர்புபடுத்தி தானே திருத்தொண்ட தொகையில சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அவரும் வந்து வழிபட்டுட்டு போயிருக்காரு. மணிவாசக பெருமான் தென்பாண்டி நாட்டானேன்னு சொல்றாரு இல்லையா? பாண்டி நாடே பழம்பதியாகன்னு சொல்றாரு இல்லையா? அது மதுரையை தாண்டி நம்ம தான் இருக்கோம். தென்பாண்டி நாடுங்கிறது திருநெல்வேலி தான் அப்படிங்கிறதையும் எல்லாரும் சொல்றாங்க. 9ஆம் திருமுறை, இதுவரைக்கும் 8 திருமுறைக்கு உள்ள ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். 9ஆம் திருமுறையில கரூர் தேவரை பார்த்தாச்சு இல்லையா? அடுத்து 11ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையார் புறசேல இருந்து தன்னோட வாழ்க்கை கணவன் வந்து வேறொரு பெண்ணை மணந்து விட்டான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்களாம், என்ன செய்யணும், ஒரு ஆமா அது அது ஒரு பக்கம். அது நேரம் திருநெல்வேலிக்கு வந்தாங்களாம். அப்போ நமக்கு வந்து ஒரு வரலாறு அவங்க உடனே இந்த தேகமே எனக்கு வேண்டான்னு சொல்லி சதையெல்லாம் வெடிச்சு செதறிட்டு அதனால நேரம் கைலாயத்துக்கு போயிட்டாங்க. இந்த அவங்களுடைய அற்புத திருவந்தாதி இல்லையா, அந்த அதெல்லாம் பாடிக்கிட்டே அவங்க அங்கே போயிட்டாங்க. ஆனால் ஆலங்காட்டுக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க திருநெல்வேலிக்கு வந்ததாகவும் நெல்லையப்பர் வந்து நீ ஆலங்காட்டுக்கு போனால் அவருக்கு சொன்னதாகவும் சொல்லி, அதனால தான் நீங்கள் நெல்லையப்பர் கோயிலில் 3 நடராஜர் இருப்பார். அதில் பெரிய சபாபதி பார்த்துருக்கீங்களா? அதே 4000 கண்ணு தான் திருப்பின்னு சொல்லணும். அவர் முகம் அவ்வளவு அழகா, குனித்த புருவமும் குமிழ் சிரிப்புமா அவர் அப்படி இருப்பாரு. ஒரு முன்னால இந்த அம்மா வந்து மற்ற ஆலயங்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாம இப்படி குனிஞ்சு வளைஞ்சு அவரை பணிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த விக்கிரகம் வச்சிருப்பாங்க. அதனால இங்க வந்து இவர் சொல்லித்தான் அவங்க வந்து அங்க ஆலங்காட்டுக்கு போனதாக திருநெல்வேலி தலபுராணத்தில் சொல்லப்படுது. திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி தலபுராணம் ஒன்று வடமொழியிலையும் இயக்கப்பட்டு தமிழ் மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் வேணுவன புராணங்கிற ஒரு நூல், அப்புறம் இந்த ஒரு பதிகம் இருக்கு. நம்ம காந்திமதி மேல அழகான பிள்ளைத்தமிழ் இருக்கு. அது அல்லாமல் இன்னும் நிறைய நூல்கள் வந்து நமக்கு திருநெல்வேலியில் அவரோட சிறப்பை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொருட்டு நமக்கு நிறைய அருளாளர்கள் வந்து ஏகப்பட்ட நூல்களை நமக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிதானே? சரி, அப்போ அந்த நெல்வேலி சருக்கம் அப்படின்னு நீங்கள் அந்த நூல் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். சரி, இப்போ வந்து என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதகேதுவை பற்றி நான் அப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். அவன் ஒரு அரசன். அவன் வந்து உலகத்தை எல்லாம் ஒரு குடை கீழே வச்சு அரசாளம்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது, பல தலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவனோட மனைவி வந்து ஒரு நாள் உயிர் துறந்தாள். அப்போ மரண பயத்தை, மரணத்தால் என்னெல்லாம் கஷ்டப்படுத்துன்னு பக்கத்திலே இருந்து பார்த்துக்கலாம். அதனால் எனக்கு அந்த மரண துன்பம் வரக்கூடாது, அதுலேருந்து நான் தப்பணும் மனசில் நினச்சிட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியெல்லாம் செஞ்சுட்டு சுவாமிகிட்ட நான் என்ன பண்ணணும்னு சொல்லி வேண்டும் போது சுவாமி சொன்னாராம், எதுக்காக நீங்கள் நம்ம எல்லாரும் திருக்கடவுளுக்கு போய் சஷ்டி பூர்த்திலாம் செய்கிறாங்க? திருக்கடவுர்ல போய் சஷ்டி பூர்த்தி ஏன் செய்கிறாங்க? மிருத்யுஞ்சய மூர்த்தி, மிருத்யுஞ்சயம். அதனால என்ன சொல்லிட்டாரா,
திருநெல்வேலியில இருக்கிறவர் மிருத்யுஞ்சய மூர்த்தி, நீ இவரை போய் பாரு அப்படின்னு ஸ்வேதகேதுக்கு யார் சொல்லியாச்சு. அவர் யாருக்கிட்ட போய் நின்று சுவாமிகிட்ட நின்று மன்னாடினால, அதனால சுவாமி வந்து ஒரு முனிவர் மூலம் அவர் அந்த விஷயத்தை உணர்த்தி அவர் அங்கே வந்து எல்லா தலங்களையும் வழிபட்டுட்டு இந்த தலத்துக்கு வந்து வழிபடும் போது அதே மாதிரி தான் அவரோட ஆயுசு முடியுதுன்னு சொல்லிட்டு யமன் வந்து உயிரை எடுக்க முற்பட அது சுவாமி அவனையும் உதச்சி மீண்டும் யமனுக்கு உயிர் போக இவருக்கு வந்து உனக்கு மரணமில்லா வாழ்வு தரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்குறான் யமனை புடைக்க வைங்கன்னு கேட்குறான் சுவாமிகிட்ட. அதனால அவன் கேட்டதுனால பகைவர் மேலேயும் யாரும் பகைவே இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிந்திச்சோம். அதனால அவன் வந்து இவன் வந்து நம்மளை கொண்டவன் சொல்ல வந்தவன் தானே நினைக்காம, நல்ல வேலை இவன் போயிட்டான், இன்னும் நமக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்காம அவனை காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்க, அதனால அவர் வந்து சுவாமி வந்து அவனையும் காப்பாற்றி கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவன் வந்து கயரை போட வரும்போது அவன் உறுதியாக ஒரு வேலை செஞ்சான் உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு. என்ன செஞ்சிருப்பான்? அது அவர் மார்க்கண்டேயர். இவர் என்ன பண்ணாரு? ஸ்வேதகேது என்ன பண்ணாரு? மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரமா? பஞ்சாட்சர மந்திரம் தான். அஞ்செழுத்து மந்திரத்தை விடாம அவன் வர வர வேகம் கூட்டிகிட்டே சொன்னாரான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு யார் இருக்கா? சாமி இருக்காரு. நற்குணையாவது நடுக்கத்தை கெடுப்பது, நலமிக கொடுப்பது, பதிலாம் சொல்லுது, அழகானது சொல்லுத. அதனால அவர் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால அவருக்கு எந்த துன்பமும் நடக்கலை. இப்போ உனக்கு இனிமேல் பிறவியும் கிடையாதுன்னு சுவாமி சொல்லிட்டாரு. ஏன் கிடையாதுங்கிறத கேட்கணும்ல. அப்ப சுவாமி ஒரு வாக்கு கொடுக்காரு, இந்த நெல்லையில பிறந்தோம். ஏக்கா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுருக்கோம் சரியா? நெல்லையில பிறந்தோம், அப்புறம் நெல்லையில் வேற ஊர்ல இருந்து இந்த வேலைக்காக வந்திருக்கலாம் அல்லது வாழ்க்கப்பட்டு வந்திருக்கலாம். அதனால நெல்லையில் இருப்போர், நெல்லையை சூழ்வோர், நீங்கெல்லாம் சூழலாம், போய் பார்த்துப்பாங்க நெல்லையப்பரை. அதுக்கு அடுத்தால எப்போதும் நெல்லையப்பரை சிந்தையில நினைக்கணும். சிந்தையே கோயில் கொண்ட எவ்வளவுன்னு சொல்ல சிந்தையில அவரை நீங்க நினைக்கணும். இப்படி யாரெல்லாம் நினைக்காங்களோ அவங்களுக்கு பந்தமா பிறவி நீங்கி பரகதி கிடைக்கும் அப்படின்னு அழகா அதை சொல்லி, இன்னொன்னு தெரியுமா, இது சிவலோகம், இது தென் கைலாயம், சரியா? இவ்வளவு சொல்லி யமனையும் அவன் கேட்டுக்கொண்டதுபடி எழுப்பி விட்டுட்டாரு. இந்த திருவிளையாடல், இந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட விழா வைகாசி மாதம் நடக்குது, சரியா? அதனால காந்திமதி நெல்லையப்பரோட திருவடிகளை நம்ம எப்படி பிடிக்கணும்? எப்படி பிடிக்கணும்? இல்ல எனக்கே கேட்கலையே, கைலாயத்துக்கு எப்படி கேட்போம்? நல்லா சொல்லுங்க, சிக்கனை பிடிக்கணும். ஆமா, இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்தால் போறதுக்கு எனக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. இதுல நேரம் கருதி அந்த நாமத்தை சொல்றேன், நீங்க காதால மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன சரிம்மா? இப்ப வந்து இந்த தாமிரபரணிக்கு ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு அதை தியானிச்சு ஸ்நானம் பண்ணனா பாவத்தெல்லாம் பாவம்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும். அதனால அந்த நாமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட 24 நாமங்கள் இதை சொன்னா அகமும் புறமும் சுத்தியாகும். தர்மத்ரவா, பகவதி, தாம்ரா, மலைய நந்தினி, பராபரா, அமிர்தஸ்யந்தா, தேஜிஷ்டா, கர்மநாசினி, முக்திமுத்ரா, கற்பகலா, கலிகர்ம விநாசினி, நாராயணி, பிரம்மநாதா, நாதயி, மங்களாலயா, மருத்வதி, அம்ப்ரவதி, மணிமாதா, மகோதயா, தாபாக்னி, நிஷ்கலா, நந்தா, திரயி, திரிபாதபாத்மா. இந்த 24 நாமங்களை பக்தியோட கேட்டால் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அப்ப நமக்கு எல்லாரும் மேல வேண்டியது என்னது சொல்லுங்க? ஆடிக்கழிவுல என்ன கிடைக்கும் நமக்கு?
சொல்லுங்கப்பா, பொம்பளைன்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு தானே தெரியும் ஆடி கழிவுல என்ன கிடைக்கும். இதுல உண்மையிலே கழிவு தானே ஆடி கழிவுல. ஆனா எங்க ஆசிரியர் சண்முகல் ஐயா சொல்லுவாங்க, இதெல்லாம் ரிடக்ஷனே கிடையாது. யாரும் ஜவுளிக்காரங்களாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சுவாமி தான் கிராண்ட் ரிடக்ஷன் நமக்கு தரணும். என்ன ரிடக்ஷன்? வினைய நீக்கிறார். வினை நீங்க என்ன நீங்கும்? பிறவி. வினை செஞ்ச பாவம்னா வினைய வந்து எத்தனை வழியில செய்யறோம்? மனம், வாக்கு, காயம் 3 வழியில. தெரிஞ்சும் தெரியாம செய்யும் போது 3 3 6. சரியா? புண்ணியம் எப்படி செய்யறோம்? இதே மாதிரிதான். நல்லதை செஞ்சா, செய்ய வேண்டியதை செஞ்சா புண்ணியம், செய்ய வேண்டாததை செஞ்சா செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும் பாவம். ஜபம் பண்ணல, தியானம் பண்ணல, திருமுறை பாராயணம் பண்ணல, நல்ல விஷயங்களை கேட்கல, தலை யாத்திரம் போகல, தீர்த்தம் ஆடல, இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம்? பாவம். செய்ய வேண்டியதை அப்ப பாவம் 2 வழியில சம்பாதி, புண்ணியம் 1 வழியில சம்பாதி. அப்ப பாவம் நீங்கணும்னா யாரோட தயவு வேணும் நமக்கு? சிவபெருமானுடைய அனுக்கிரகம் வேணும். அந்த நெல்லையப்பர், அந்த வேணுமனநாதர், அந்த சைலப்பர், அந்த கோயிலுக்குள்ள அந்த தாமர சபைக்கு பின்னால் இருக்க சந்தன சபாபதி, அந்த பெரிய சபாபதி, அந்த குபேரலிங்கம், அந்த சகசரலிங்கம் இல்லையா? அப்புறம் ராவண அனுக்கிரக மூர்த்தி, ராவணன பர்வதமலை கைலாய மலை அவன் தூக்கம் முற்படும் போது சுவாமி நினைச்சிருப்பாரு, பெருவர்களாக லேசா அடர்த்துவார் இல்லையா? அந்த இதெல்லாம் அங்கே கோயிலில் அழகாக வச்சிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி மூர்த்தங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலம். இதுவரைக்கும் திருநெல்வேலி போகாதவங்க கண்டிப்பாக நாளைக்கே போயிடலாமா? கேட்ட உடனே சுட சுட போய் என்ன செஞ்சுட்டு வந்துடணும். மரத்து முன்னால தரிசனம் பண்ணி அந்த மிருத்யுஞ்சய மூர்த்தியை வணங்கினால் நமக்கு என்ன கிடையாது? மரண பயம் கிடையாது, யம பயம் கிடையாது என்பதையும் சொல்லிக்கொண்டு, ஏதோ நாங்கள் பிறந்த ஊருங்கிறதுனால நாங்கள் சொல்லலை. அது என்னவோ அகஸ்மத்தா ஐயாவும் கேட்டாங்க, எந்த தலத்தை சொன்னீங்கன்னு கேட்டுட்டு நான் கூட மதுரை கேட்போமான்னு யோசித்தேன். அப்போ ஐயா வந்து நீங்கள் திருநெல்வேலி சொன்னீங்களானே, சரி அப்போ நம்ம திருநெல்வேலியை சொல்லுவோம். மதுரையாவது திருவிளையாடல் புராணம் மூலம் எல்லாருக்கும் கொஞ்சம் செய்திகள் தெரிஞ்சிருக்கும். அது திருநெல்வேலியில் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு, 32 தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா? இவ்வளவு தீர்த்த கட்டங்கள், 270க்கு மேல தீர்த்த கட்டங்கள் இருக்கு. அப்புறம் இவ்வளவு மூர்த்தங்கள், 171 பரிவார மூர்த்தங்கள் இருக்கு. 14 ஏக்கர் கோயில்ல எவ்வளவு சுவாமி இருப்பாங்கன்னு யோசிக்கணும். அதனால நீங்க எல்லாரும் அவசரமா வந்துட்டு 1/2 மணி நேரத்துல மற்ற ஒரு காரணி கோயில், பிள்ளையார் கோயில்ல தரிசனம் பண்ண மாதிரி பண்ணாம சௌரியமா இருந்து எல்லா பிரகாரமும் வந்து சரியா எல்லா மூர்த்தங்களையும் தரிசித்து அந்த எல்லாரோட அனுகிரகத்தின் மூலமாக காந்திமதி அம்பாள் உடனுரை நம்முடைய நெல்லையப்பருடைய அனுகிரகத்தை, அந்த அவருடைய அருளை நீங்கள் எல்லோரும் பூரணமாக பெற வேண்டும் என்று உங்களிடம் விண்ணப்பித்துக் கொண்டு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்களுக்கு எப்பவுமே ஆக்டிங் டிரைவர் தான். அதில் எங்களுக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்காரு. இன்னொன்று, இந்த வெளியில் சிவகாசியில் வந்து வர முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் கொஞ்சம் வழக்கமான பாதையை கொஞ்சம் மாற்றி வந்தோம். அதில் 2 தடவை கொஞ்சம் இடத்த விட்டு கொஞ்சம் விலகி ரூட்டில் கேட்டு வந்தோமா, கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம். அதனால் திருப்பி வந்ததில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. ஆகையால் பிழை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரிடமும் மனதார வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அமைக்கின்றேன். நன்றி. அன்னை வரை பட்டிமன்ற பேச்சாளர் எத்திராஜ் அவர்கள். சரி, எப்படியே போய்க்கு கையில் கூட எடுக்கும். பொன்னாட என்ன பேரை போடுங்க. நீங்கள் சொல்லுங்க.
நன்றி வரை நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க நீங்க நன்றி உரை சொல்லுங்க. நன்றி வர நான் சொல்றேன் பொன்னாடை என்னோட சார்பா கேட்டுக்கிறேன், எல்லாரும் ஐயாவுக்கு ஒரு நல்ல கரவொலி கொடுங்க. இந்த குருவரும் திருவரை மன்றத்தை நிறுவி நம்மளோட பொழுதெல்லாம் சிவப்பொழுதாக கழிக்க வைக்காங்க. 16வது வருஷம் 2010 இதுவரை நம்ம அவருடைய பேச்சாற்றலால் அனைவரையும் அவர் பாடல் எடுத்து நம்மையெல்லாம் மகிழ்வித்த அம்மா அவர்களுக்கு அவருடைய தமைக்கார் அவர்கள் பொன்னாடை பற்றி மகிழ்விப்பார்கள். இந்த நூலை ஆக்குகிறேன். இந்த எங்களோட மகிழ்ச்சிக்காக இந்த பொன்னாடை. தென்னாடுடைய சிவனே போற்றி பார்வதீபதே. இந்த அக்கா எனக்கு சித்தப்பா அப்பாவோட தம்பி மகள். இவங்க கையில் அவங்க இடுப்புல வளர்ந்த பொண்ணு நானு. போட்டோ இருக்கு, அவளை தூக்கி வச்சிருக்கேன். சிவசுவையர்கிட தீவினையாளர், சிவசுவையர்கிட தீவினை மானும், சிவசுவையர்கிட தேவனும் ஆவார். சிவசுவையர்னா சிவபெரிதானே. திருநெல்வேலி தலத்தை பற்றி பேசுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த வடமொழியில இருந்து நெல்லையப்ப கவிராயர் வந்து 120 சருக்கங்களோட கிட்டத்தட்ட 6706 பாடல்கள் பாடப்பட்டது. இது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து சொல்லிவிட முடியாது. அப்படி இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு நல்லா விளங்குற மாதிரி சுருக்கம் அந்த கோயிலை பற்றியும் அந்த கோயில்களுடைய தீர்த்தங்களை பற்றியும் அருமையாக எடுத்துரைத்தாங்க. அதே மாதிரி மாணவருக்கும் திருநெல்வேலிக்கு இருக்கிற ஒரு தொடர்பு அருமையாக சொன்னாங்க. அந்த தொடர்பு எனக்கு இன்னொரு தொடர்பு கூட ஞாபகம் வரும். ராமர் தான் அந்த மாயமானை மாரியனுடைய மானை விரட்டி வருகிறார். அது மாணவருக்கு வந்து அந்த அழுத்து போய் ஊருக்கு செல்கிறது. அந்த மானை கொண்ட இடம் மாணவர். அந்த மாணவர்ல அந்த மானை கொண்டுட்டு இங்க யார் பண்றாரு அந்த குறுமொழி அவர் பார்த்து